राम 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 सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरण गोविंदा गोविंदा जय जानिकांत स्मरण जय जय राम रामा। हर नम पार्वती पदे हर हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सदगुरु महाराज की जय, सावड़ साधु की जय, श्री भवन बोधन स्वामी की जय, सावड़ साधु की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौड़ भीष्म दल्प्यान रुक्मांगद अर्जुन वशिष्ठ विभीषण आदि पुण्यानि मन परम बाहुवदान स्मरामि। सीता लक्ष्मण भद्र शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र पर ब्रह्मणे नमः। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय नंदक कुमाराय गोविंदाय नमो नमः। श्री अपदिயான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய ஸ்ரவணயத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல நாம நாராயண கவசத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். 6ஆவது ஸ்கந்தத்துல நாராயண கவசத்தோட பூர்த்தி பண்ணியிருக்கோம். அந்த நாராயண கவசம் யாருக்கு உபதேசம் பண்ணாருன்னா, இந்திரனுக்கு விஸ்வரூபன் துவஷ்டானுடைய புத்திரராகிய விஸ்வரூபர் உபதேசம் பண்ணியிருக்காரு. அப்போ ஆச்சாரிய நாயகர் விஸ்வரூபன். அப்படி இருக்கும்போது அந்த நாராயண கவசத்தை தரித்ததுனால விளையாட்டாக அசுரர்களை ஜெயித்து தன்னுடைய இந்திர சொர்க்கலோகத்தை மீட்டெடுத்தார் இந்திரன். அதுக்கு பிறகு ஒரு சமயம் யாகம் நடத்தும் போது அந்த யாகத்துல அந்த விஸ்வரூபன் என்பவருக்கு 3 தலைகள். அன்னம் சாப்பிட்றதுக்கு ஒரு தலை, மது அதான் சுராசம் அப்படின்னு அந்த சுரம் என்ற சுரை என்று சொல்லக்கூடிய அந்த சுரை என்ற ஒரு பானத்தை சாப்பிட்றதுக்கான ஒரு முகம். அதே சமயத்துல சோமபீதம் அதாவது சோமரசம் பருகத்துக்கு ஒரு முகம். இப்படி 3 முகங்கள் கொண்டவர் விஸ்வரூபன். தஸ்யாசன் விஸ்வரூபஸ்ய சிராஞ்சி த்ரீணி பாரதம் சோமபீதம் சுராபீதம் அன்னாதம் சுஷ்ரும அன்னாதம் இது சுஷ்ரும. அன்னம் சாப்பிட்றதுக்கு ஒரு முகம், அதே சுராபானம் சாப்பிட்றதுக்கு ஒரு முகம், அதே சமயத்துல சோமபானம் சாப்பிட்றதுக்கு ஒரு முகம். இப்படி 3 முகங்கள் கொண்டவராக இருக்கிறார். அவர் யாகத்துல ஹவிர்பாகம் கொடுக்கும்போது பாகத்துக்கு அருகதை உள்ளவர்களாகிய தன் அப்பா வழியில தேவர்களுக்கு பாகம் அளிக்கிறார். அதே சமயத்துல அம்மா வழியில அசுரர்கள் இருக்காங்க இல்லையா, அசுரர்களுக்கும் பாகம் அளிக்கிறார். இதை பார்த்தவொடனே இந்திரனுக்கு கோபம் உண்டாயிடுத்து. உடனே அந்த 3 தலைகளையும் வெட்டிட்டான். அதுதான் முன்னாடி பிரம்மதேவர் எச்சரிக்கை பண்ணார். அவர் ரச்சனானுடைய புத்திரன், அதனால அப்படியும் கொஞ்சம் சாய்வார். ஏன்னா அசுரர்கள்லாம் மாமாக்கள் முறை, அதனால அப்படியும் சாய்வார். அதுக்கு சம்மதமான உருவாயத்துக்கணும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னான். அப்போதைக்கு சொல்றது ஈஸி, அதுக்கப்புறமா சில இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாது. சில விஷயங்கள்லாம் பார்த்தா நான் அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன், நான் சமாளிச்சிடுவேன் அப்படின்னு. அப்புறம் பார்த்தா சில விஷயங்கள் உள்ளுக்குள்ள பூந்தோம்னா சில விஷயங்கள் நம்மளால மனசு பொறுத்துக்காத போது நம்மளுக்கு தாங்க முடியாத கோபம் உண்டாயிடும். எல்லாம் சொல்றது ஈஸி, ஆனா இறங்கி பார்த்தா தான் தெரியும் கஷ்டம் நான். ஆனால் இந்திரன் என்ன பண்ணான்னா ஃபர்ஸ்ட் ஒத்துட்டான், பரவாயில்ல அப்படின்னு. எப்படியாவது பிரகஸ்பதி இல்லையே குருநாத் கட்சா போதுன்ட்டு ஒத்துட்டான். ஏன்னா இவர் வித்தை தெரிஞ்சவர்னு. அப்ப வித்தையை கிரகிச்சுட்டு அசுர சைன்லாம் அழிச்சிட்ட பிறகு இப்ப காரியம் ஆயிடத்துல ஆன பிறகு இப்ப என்னன்றாரு, அசுர பக்கம் சாயத்தை பார்த்த உடனே அசுரர்களுக்கும் பாகம் கொடுக்கறத பார்த்த உடனே கோபம் உண்டாயிடுச்சு. வஜ்ராயுதத்தினால சிரசை வதம் பண்ணிட்டான். அந்த 3 தலைகளும் 3 பட்சிகளாக பறந்து போயிடுச்சான். அருமையான விஷயம் அது. அப்போ அந்த சோமபீதம் என்று சொல்லக்கூடிய தலை கபிச்சல பட்சியாக ஆகிவிட்டது.
கலவிங்க சுறாபீதம் வந்து கலவிங்க என்ற பட்சியாக ஆகிவிட்டது. அன்னாதம்னு சொல்லக்கூடிய முகமானது தித்திரி பட்சியாக மாறிவிட்டது. சோமபீதம் துயர்தஸ்ய சிர ஆசித்து கபிஞ்சலக கலவிங்க சுறாபீதம் அன்னாதம் யத் தித்திரிஹி. அப்போ பிரம்மத்தி தோஷம், பிராமண வதம் பண்ண, அது மட்டும் இல்ல குரு, அதே மாதிரி சகோதரனுக்கு துரோகம் பண்ண குற்றம், குருவுக்கு துரோகம் பண்ண குற்றம், அதே சமயத்துல புத்திரஸ்தானத்துல இருக்கவங்கள வதம் பண்ண குற்றம், இதெல்லாம் வந்து பாதிச்சிச்சு. மொத்தம் பிரம்மத்தி தோஷம் தான் பெரிய தோஷம். அந்த தோஷம் வந்து அவனை பாதிச்சிச்சு. பாதித்த உடனே இந்திரன் வந்து தேஜஸ் சேர்ந்தவனாக மகா கோரமாக காணப்பட்டான். பிரம்மத்தி தோஷம் பாதித்து விட்டதே, இது எப்படி போகிறதுன்னு பார்த்து அதை 4 விதமாக பிரிக்கிறான். என்ன பண்றான்னா, சம்பத்சராந்தே ததகம் பூதானம் ச விஷுத்தையே பூமி அம்புத்திரம யோசித்ய சதுர்த்தா வியபஜத்தரீஹி. அப்போ என்ன பண்ற, 4 அந்த பிரம்மத்தி தோஷம் 4ஆ பிரிச்சு, யாருன்னா இப்போ வந்து என்னன்னா 1 லட்ச ரூபாய் பணம் கொடுக்குறாங்கன்னா வருவாங்க. யாருன்னா என்னுடைய பிரம்மத்தி தோஷத்தை யாருன்னா எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால் யாரும் வருவாங்க? யாரும் வரல. அதில் பூமி தான் வந்தாலும் அந்த இந்திரனுடைய பிரம்மத்தி தோஷத்தை ஏற்றுக்கிறதுக்கு. அது பிறகு ஸ்திரீகள் எல்லாம் அவங்க ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அந்த பிரம்மத்தி தோஷத்தை பிரித்து அவங்களுக்கு வரமும் கொடுக்குறான். யாரும் இந்திரன் வரமும் கொடுக்குறாரு. பூமாதேவி வந்து என்னன்னா பிரம்மத்தி தோஷத்தினுடைய அந்த வெளிப்பாடு தான் ஊசர பூமியா இருக்குது. அங்க வந்து விதைகள் விதைச்சா விளைய மாற்றுறது இல்லையா, முளைக்க மாற்றுறது இல்லையா, அது ஊசர பூமி. ஆனா அதே சமயத்துல எங்க பள்ளம் வெட்டினாலும் தன்னாலே துண்டு போடும். அது தன்னாலே அந்த பள்ளம் மேடாயிடும், அந்த மண் அப்படியே நிரம்பிடும். எங்க பள்ளம் வெட்டினாலும் அது அப்படியே இருக்காது பள்ளமா. அதுக்கப்புறம் நாள் பட அது என்ன ஆட்டோமேட்டிக்கா அந்த இடம் மேடாயிடும். அந்த வரத்து கொடுத்து, அதே சமயத்துல சில இடத்துல கலர் நிலத்துல விதைக்கப்பட்ட விதெல்லாம் முளைக்காது. சில இடத்துல இப்போ பாலைவனத்துலலாம் போனா கூட எந்த செடியும் முளைக்காது பாலைவனத்துல. அது மாதிரி ஊசர பூமியா இருக்கக்கூடிய இடம் அதுதான் பிரம்மத்தி. இந்திரனுடைய பிரம்மத்தி சாபத்தினால பூமாதேவி அப்படி சில இடத்துல வந்து ஊசர பூமியாக இருக்கிறாள். அடுத்ததாக ஜலம், பூமி அம்பு, ஜலம்ன்றது என்னன்னா தண்ணீர் வந்து நுரையா இருக்கு இல்லையா, அந்த நுரை வந்து சாப்பிடக்கூடாது. நுரையா வர்றது பிரம்மத்தி தோஷம். எதில் பார்த்தாலும் நுரை வருது இல்லையா, இப்போ சோப்பு நுரை வருது அப்படின்னு சொல்றோம், பாலில் கூட நுரை வருது எல்லாத்தையும். அந்த நுரையா இருக்கிறத மட்டும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்றோம். அந்த நுரை வடிவில் வர்றது வந்து என்னன்னா பிரம்மத்தி தோஷம். அது இப்போ கடல்ல கூட போனா அந்த தண்ணீர்ல பார்த்தா சமுதிரத்தில் நுரை இருக்கும், அப்படியே நுரையா இருக்கும். அந்த நுரை வந்து அழுக்கு அப்படி அடிச்சுட்டு வருது இல்லையா, அது வந்து பிரம்மத்தி தோஷத்துல அந்த அழுக்கு. நம்ம சோப்போட கூட இப்போ துணி பார்த்துருப்போம், நிறைய அந்த நுரை பார்த்துருப்போம். அது அழுக்கு, அதெல்லாம் வந்து நீக்கப்பட வேண்டியது. அந்த நுரை தன்மையை நீக்கிட்டு அப்புறம் தெளிவான விஷயம்தான் எடுத்துக்கணும். அப்போ தண்ணீர் வந்து நுரை வடிவத்துல பிரம்மத்தி தோஷத்தை வெளிப்படுத்துகிறார். அதே சமயத்துல அந்த ஜலத்துக்கு ஒரு வரம் கொடுத்தான். என்ன வரம்னா, அந்த நீ எதுல கலந்தாலும் அந்த சொரூபம் மாறிட முடியும். இப்ப பால்ல தண்ணி கலந்தா அந்த பாலா மாறிடுது இல்லையா, அது மாதிரி அது எதுலயே கலக்க முடியும், நீ எதுலயும் கலந்து விடக்கூடிய பக்குவம் உனக்கு உண்டு அப்படின்னு வரம் கொடுத்து, அதே சமயத்துல நுரைய வடிவத்துல பிரம்மத்தி தோஷத்தை கொடுத்து விட்டான். சும்மா கொடுக்கல, அவங்களும் ஒரு வரமும் கொடுக்குறான். அதுக்கு பிறகு மரங்கள்ல வந்து என்னன்னா பிரம்மத்தி தோஷம் என்னன்னா, இந்த பிசின் இருக்கிற மரங்களை பாருங்க. பிசின் இருக்கிற மரங்கள் வந்து வெட்ட முளைக்கும். மற்ற மரங்கள்லாம் இப்போ ஒரு பப்பாளி மரம் இருக்கு, ஒரு தென்னை மரம் இருக்கு, அது வெட்டினா மறுபடியும் முளைக்காது. ஒரு பனை மரம் அதெல்லாம் வெட்டினா மறுபடியும் முளைக்காது. அதுதான் போனது தான் இல்லையா. அந்த குருத்து பகுதியில் வெட்டிட்டோம்னா அவருக்கு அது வந்து கிளை விடாது. எது தென்னை மரம் பனை மரம்லாம் பார்த்தா. இதே மற்ற மரங்கள் இந்த பிசின் விடுகின்ற மரம்லாம் முருகை மரம்லாம் பார்த்தா வெட்ட முளைக்கும்.
அதே சமயத்துல அதனால அதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷத்தை, இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை எடுத்துக்கொண்டதுனால அந்த பிசின் உள்ள மரங்கள் பார்த்தா வெட்ட வெட்ட கிளைகள் முளைச்சுட்டே இருக்கும். அதனால வெட்ட வெட்ட கிளைகள் முளைக்கக்கூடிய அந்த வரத்தை கொடுத்து விட்டு அதில் பிசின் ரூபத்துல அந்த பிரம்மஹத்தி தோஷத்தை கொடுத்து விட்டானா. என்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் சரியா தெரில. இந்த பெருங்காயம் நல்லா பிசின் ரூபம், அது சாப்பிடக்கூடாது, பெருங்காயத்தை சேர்த்துக்க மாட்டாங்க, அது மரத்தோட பிசின் தான் அது அப்படின்னு சொல்லுவாங்க. அது பிரம்ம தோஷம். ஆனால் அதுதான் கேஸ் ப்ராப்ளம்லாம் போகுது அப்படின்றாங்க பெருங்காயம். அதனால சில பேர் பெருங்காயம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அது இந்திரனுடைய பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றாங்க. அதனால மரத்துல பிசின் ரூபத்தில் இருக்கக்கூடிய பிரம்மஹத்தி தோஷம். அதே சமயம் எத்தனை வெட்டினாலும் கலைகள் முளைக்கக்கூடிய வரத்தையும் கொடுத்துட்டான். அதுபோல் ஸ்திரீகள் மாதவிடாயில ரத்தப்போக்கு இருக்கு இல்லையா, அது பிரம்மஹத்தி தோஷம். ஆனா வேதம் எது சொன்னாலும் நம்ம நன்மைக்கு தான் சொல்லும், எல்லாமே நன்மைக்காக தான். இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னா ஒதுக்கிடணும். இது இந்த நுரை வடிவத்தில் இருக்கிறது, ஜலத்திலையும் பூமி ஊஷர பூமி அதெல்லாம் இருக்குது. அது மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் ஸ்ரீ அண்ணா சொல்லுவார், அது நல்லது தானே, உடம்புக்கு ஆரோக்கியம்னு சொல்றாங்க. தெரியல, எனக்கு தெரியாது. அண்ணா ஸ்ரீ அண்ணா சொல்லுவாரு. அதனால வேதம் எத்த சொன்னாலும் நம்ம நல்லது தான் சொல்லுவோம் அப்படின்னு. அந்த பிரம்மஹத்தி தோஷம் தான் பெண்களுக்கு தீட்டு, அந்த 3 நாள் மாதவிடாய். ஆனா அவர்களுக்கு என்ன வரம்னா, பிரசவ காலத்தில் கூட கணவனோட இணைந்திருக்கலாம். பிரசவம் கர்ப்பிணியா இருக்கும்போது கூட கணவனோட சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வரத்தை கொடுத்துட்டாரு இந்திரன். இப்படி 4 பேருக்கு 4 வரங்களையும் கொடுத்து தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை 4 பாகமா பிரிச்சு கொடுத்தவுடனே பிரம்மஹத்தி தோஷத்திலிருந்து விடுதலை அடைந்தார் இந்திரன். அப்படி ஆன உடனே என்ன பண்றான், பூமிஸ்து துரியம் சக்கராக சுவாதபூரபரேனவை இரினம் பிரம்மஹத்யாயா ரூபம் பூமம் பிரதுஷ்யதே துரியம் வேதசிரோஹேன வரேனஹ சக்கரஹுத்ருமாஹ தேசம் நிர்யாசரூபேண பிரம்மஹத்யா பிரதுஷ்யதே சத்வத் காம வரேன் அஹம் துரியம் சக்கரஸ்திரியா ரஜோரூபேண தாஸ்வம்போ மாசி மாசி பிரதிஷ்யதே. இது பெண்களுக்கு. திரவிய பூயோ வரேன் துரியம் ஜக்ரஹுர்மலம் தாசு புத்புத பேணாப்யம் திருஷ்டம் தத் ஹரதி க்ஷிதம் ஹாதபுத்திர சதஸ்த்வஷ்டா ஜஹாவேந்திராய சத்ரவே இந்திரசத்ரு விவர்த்தஸ்வ மாசிரம் ஜஹி தித்விஷம். இப்படி துவஷ்டா கோபம் வந்தது. என் புள்ள சும்மா தானே இருந்தான் விஸ்வரூபன், வலுவில் நீ ஆச்சாரியனா இருக்கணும் புரோகிதனா இருக்கணும்னு கூப்பிட்டு போய் இப்படி என் புள்ளிய வதம் பண்ணிட்டானே அந்த இந்திரன், அதனால அந்த இந்திரனை கொல்றேன் பார் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு யாகம் நடத்தினார். ஒரு ஹோமம் பண்ணி அதுல அபிசார பிரயோகம் பண்றார். இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரன் வேணும்னு கேட்கறதுக்கு பதிலாக ஸ்வரம் தப்பி போச்சான். இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரன் வேணும்ட்டு ஹோமம் பண்ணணும், அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். ஆனா என்ன பண்ணி அந்த மந்திரம் ஜபிக்கும் போது அவசரத்துல ஸ்வரம் தப்பி போச்சு. இந்திரனால் கொல்லப்படக்கூடிய புத்திரன் வேண்டும் அப்படின்ட்டு மந்திரத்தை ஜபிச்சிட்டாராம். அப்படின்னா அதுதான் விருத்ராசுரம் வெளியே வரா போல. இதுல அந்த ஹோமத்து குண்டத்துல இருந்து ஒரு பெரிய அசுரம் வெளியே வர்றார். அதுதான் விருத்ராசுரன். பரமபாகவதர் அவரு, அசுரன் சொல்றாங்க பரமபாகவதர். ஆனா ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைஞ்சுட்டே இருப்பாராம், வளர்ந்துட்டே இருப்பார், தவிர தேவை கிடையாது. அதுதான் விருத்ராசுரன் பேரு. விருத்தி அடைந்து கொண்டே இருப்பதனால விருத்ராசுரன் பேரு. வளர்ந்துட்டே இருப்பார். அப்போ துவஷ்டா கட்டளிட்டார், உடனே போய் இந்திரனை வதம் செய்வாயாக அப்படின்னு கட்டளிட்டார். உடனே விருத்ராசுரன் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் பெரிய ரூபம் எடுத்துட்டு அசுரர்களுடைய துணையினால போய் இந்திரன் எல்லாம் அடிச்சு துவம்சம் பண்றான். விருத்ராசுரன் எல்லா தேவர்களையும் அடிச்சு துன்புறுத்தோடனே தேவரெல்லாம் எவ்வளவு சண்டை போட்டு பார்க்குறாங்க, முடியல, சமாளிக்க முடியல. அப்போதான் எல்லாமே பகவானை போய் சரணம் அடைகிறார்கள் இந்திராதி தேவர்கள் எல்லாம். அதாவது என் புள்ளிய வதம் பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா, இந்திரனை வதம் பண்ணக்கூடிய ஒரு அசுரனை ஏவி விட்டார். யாரு? துவஷ்டா. இதுல தம்பி தான் இருந்தாலும் இவர் பண்ணலாமா? இந்திரன் இவருடைய புள்ளிய வதம் பண்ணிட்டாரு, அதுக்கு அப்படி பண்றாங்க.
அப்படி இருக்கும்போது பகவானை போய் பிரார்த்தனை பண்றாங்க யார் தேவரெல்லாம். ஓம் நமஸ்தே அஸ்து பகவான் நாராயண வாசுதேவ ஆதிபுருஷா மகாபுருஷா மகானுபாவா பரமமங்களா பரமகல்யாணா பரமகாருணிகா கேவல ஜெகதாதாரா லோகைகநாதா சர்வேஸ்வரா லக்ஷ்மிநாதா பரமஹம்ச பரிவிராஜகைஹி பரமேன ஆத்மயோக சமாதினா பரிபாவித பரிஸ்புட பாரமஹம்சிய தர்மேன ஜர்மோனோத்காடிதம் தமம் கபாடத்வாரே சித்தே அபர்வத ஆத்மலோக ஸ்வயம் உபலப்த நிஜ சுகானுபவோ பவானே அப்படின்னு பகவானை ஸ்தோத்திரம் பண்றாங்க. அப்போ பகவான் பிரத்யட்சமாகி கவலைப்படாதீர்கள், ததிசி மகரிஷி தேகத்தை விடப் போகிறார். அவருடைய எலும்புகளை வாங்கி கொண்டால் அதனால விஸ்வகர்மா மூலமாக வஜ்ராயுதத்தை செய்து கொள்ளுங்கள். அந்த ததிசி முனிவருடைய எலும்புனால வஜ்ராயுதம் செய்து கொண்டு அவருடைய முதுகெலும்பினால் வஜ்ராயுதம் செய்யப்பட்ட அந்த வஜ்ராயுதத்தை செய்து கொள்ளுங்கள். விஸ்வகர்மா வஜ்ராயுதம் செய்து கொடுப்பார். அந்த வஜ்ராயுதத்தினால நீ விருத்தராசனை வதம் செய்யலாம் என்று பகவான் வரம் கொடுத்தார். அதே சமயத்துல உடனே ததிசி மகரிஷியை போய் யாசிக்கிறார்கள் இந்திராதி தேவர்கள்லாம். जिजे विष्णुनां जीवानां आत्मा प्रेष्ट इहेप्सितः स क उत्सहेद तं दातुं भिक्षमाणस्य विष्णवे. எவ்வளவு சுலபமா அது கேக்குறாங்க. உங்களுடைய முதுகெலும்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க தேவரெல்லாம் ததிசி மகரிஷத்துல முதுகெலும்பு யாருன்னா கொஞ்சம் கொடுக்கணும். நம்ம விஷ்ணு இந்த உடம்பு தான் ரொம்ப பிரியமானது. இந்த உடல் ஒரு எலும்பு ஒரு பாட்டு கேட்குறீங்களே, விஷ்ணுவே கேட்டாலும் கொடுப்பாங்களா இந்த உடம்பு? அவ்வளோ பிரியமானதாச்சு, எவ்வளோ சுலபமா நீங்க கேட்குறீங்க நீங்க அப்படின்ட்டு ததிசி மகரிஷி சொல்றாரு தேவரில் பார்த்து. தேவர் உன்னுடைய நட்டெலும்பை அதான் முதுகெலும்பை கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு கேட்குறாங்க தேவர்கள். ஏன்னா அந்த முதுகெலும்புல தான் ஏன்னா தபஸ் அவ்வளோ இருக்கு. ததிசி மகரிஷி தபஸு அதான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, நாராயண கவசத்தை ஜெபிச்சு அந்த எலும்புகளே அவ்வளோ பவர்ஃபுல்லாக எடுத்து அப்படின்னு. அது மாதிரி அந்த எலும்புல தபஸ் சக்தியெல்லாம் அந்த எலும்பு முதுகெலும்புல அப்படியே உறைஞ்சிடுமா, அது ஆவர்த்தி ஆகி அது அவ்வளோ சாநித்தியமா இருக்கும். அந்த முதுகெலும்புனால வஜ்ராயுதத்தை செய்தால் எப்படியாப்பட்ட அசுரனை வதம் செய்யலாம், அப்படிப்பட்ட மந்திர சக்தி படைத்தது அந்த எலும்பு அப்படின்னு உங்க எலும்பை கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க தேவரெல்லாம். அதான் சொல்றேன், ஜெஜே விஷ்ணு ஜீவானம் ஆத்மா பிரேஷ்ட இஹேப்சிதா. இந்த உலகத்துல ஆசைப்படத்தக்க இந்த உடம்பு உற்சகேத தம் தாதம் பிக்ஷமானாய விஷ்ணுவே பிக்ஷையா கேட்டா கூட கொடுப்பானா ஒரு மனுஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தேவர் சொல்றாங்க, கிம்னு தத் துஸ்தஜம் பிரம்மன் பும்சாம் பூத அணுகம்பினா. சகல ஜீவராசனும் கருணை கொண்டவர்களால் எதை துறக்க முடியாது அப்படின்னு தேவர்கள் சொல்றாங்க. பகவத் பிதானாம் மகதாம் புண்ணிய ஸ்லோகேட்டிய கர்மனாம். அப்படிப்பட்ட மகாத்மாக்களாகிய தேகமானத்தை விட்டவர்களாகிய உங்களை போன்றவர்களுக்கு இது பெரிய விஷயம் இல்லை அப்படி. அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க இந்த இடத்துல தேவர்கள் சொல்றாங்க, கேட்கறவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டால் கொடுக்கறவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க, கொடுக்கறவங்களுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டால் கேட்கறவங்க கேட்க மாட்டாங்க. இப்ப இவங்க கேட்கறது கொடுங்கன்னா எத்தனை உயிரை விடணும், யாரு? ததிசி மகரிஷி. அப்படி அவருடைய சூழ்நிலை புரிஞ்சா நான் கேட்கக்கூடாது. அதே சமயத்துல எங்களுடைய சூழ்நிலை பார்த்தா இத்தனை தேவரெல்லாம் அழிய போறாங்க விருத்ராசுரனால அப்படின்னு போகும்போது கொடுக்குறவங்க கொடுக்காம இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு உயிர் பார்த்து பரவாயில்லையா, இல்லாட்டி இவ்வளவு தேவர்கள் போய் அத்தனை பேரும் வாழறது முக்கியமா அப்படின்ட்டு இங்க இந்திரன் சொல்றா போல பாருங்க. நானு ஸ்வார்த்தபரோ லோகோ ந வேத பரசங்கடம் எதி வேதன் யார் செய்தே நேதி நாக யதீஸ்வரகம். அப்போ பரசங்கடம் பிறருக்கு வரக்கூடிய துக்கத்தை பார்த்தா எல்லாமே தங்களுடைய சுயநலத்தை அவர்கள் பார்க்க மாட்டார்கள். பிறருக்கு வர துக்கத்தை பார்த்தா சரி அப்படின்னா தங்கள் சுயநலத்தை கூட விட்டு மற்றவங்களுக்கு தியாகம் பண்ணுவாங்க. அதே சமயத்துல அவங்க கொடுக்கறவங்களுடைய கஷ்டத்தை பார்த்தா கேட்கறவங்க கேட்க மாட்டாங்க. இது இந்திரன் சொல்றா போல. தேவர்கள் எல்லாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, தேவா உச்சிஃபம் தேவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள்,
ததிசி மகரிஷத்துல. அப்போ பார்த்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா உங்களால தர்மத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் கேள்வி கேட்டேன்பா. ஆனா எனக்கு கொடுக்கறது விருப்பம்தான். இந்த தேகத்தினால் ஆக வேண்டியது என்ன? பிறருக்கு உதவாத இந்த தேகம் வெறுமனே பிணமா போய் நெருப்புக்கு மண்ணுக்கு இறையாக போற இந்த தேகத்தினால் பிறருக்கு உதவுதுன்னு சொன்னா, அதனால நிறைய பேர் கண் தானம், ரத்த தானம் அது இதுன்னு பண்றாங்க, பிறருக்கு உதவட்டுமே. அப்போ அனித்தியமான இந்த தேகத்தினால் பிறருக்கு உதவலன்னு சொன்னா அது எதுக்கு அந்த தேகம்? அதனால உங்களை தர்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசைக்காக தான் உங்களுக்கு எப்படி சொன்னேன். நான் எப்படி கொடுக்க முடியும்னு கேட்டேன். ஆனா நீங்க அருமையான விஷயத்த சொன்னீங்க, கரெக்டு தான். ஆனா அப்படி சொல்லி நான் தர்மம் சோதுகாமேன யூயமே பிரத்யுதாஹதா ஏஷவ பிரியமாத்மானம் தஜந்தம் சந்தியஜாம்யஹம் சந்தியஜாம்யஹம். அதனால கண்டிப்பா யோ அத்ரவேன ஆத்மனா நாதா நாதா ந தர்மம் ந யசஸ் புமான் ஈகேத பூததையா சோச்சா ஸ்தாவரவே. அருமையான விஷயம். நிலையற்ற இந்த தேகத்தினால தர்மத்துக்காக உதவல, நல்ல உண்மையான புகழை சம்பாதிப்பதற்காகவும் நீ செத்தா கூட உன்னுடைய புகழ் நிலைக்கும். அது மாதிரி இந்த உலகத்துல வாழணுமா? அப்படி பிறருக்காக வாழ்ந்தான், இவ்வளவு பேர் தான தர்மம் பண்ணான் இப்பெல்லாம் சொல்றாங்க இல்லையா? காமராஜர் அப்படி வந்தார், எம்ஜிஆர் வாழ்ந்தார், நடிகர் விஜயகாந்த் அது போல நிறைய பேர் வாரி வாரி கொடுத்தாங்க சொல்றாங்க இல்லையா? அவங்க போனா கூட அவங்க பேர் இருக்கு பாரு, அந்த புகழுக்காக அந்த புகழ் அவங்க பேர் சொல்லணும். அது மாதிரி 4 பேருக்கு நல்லது சேர்த்து போகணும், அது பிறருக்காக வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு, ந தர்மம் ந யசக, தர்மத்தோடு வாழ்ந்தான்பா அவன், நல்ல புகழோடு வாழ்ந்தான்பா, அவருடைய புகழ் என்னைக்கும் பறைசாற்றும்பா, அப்படி தியாகம் பண்ணார்ப்பா, அப்படி அந்த மக்களுக்காக உயிரியா தியாகம் பண்ணார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மகாத்மா காந்தின்னு சொல்றோம். உயிரியா பணம் வச்சு தானே சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி எவ்வளவு சுதந்திர போராட்டத்துல எவ்வளவு பேர் தியாகம் பண்ணாங்க. எத்தனையோ விஷயத்துல சிபி சக்கரவர்த்தி தன் தொடையை அறிஞ்சு கொடுத்தாரு. அது மாதிரிதான் சொல்றோம் இல்லையா? பலி சக்கரவர்த்தி தன்னுடைய சிரசையை கொடுத்தா 3வது அடி மண்ணை, கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக. அப்படின்னு இவருடைய புகழெல்லாம் இன்னைக்கு நிலைச்சு நிற்குது இல்லையா? அதுக்காக தான் இந்த தானங்கள்லாம் வச்சிருக்காங்க, இந்த தர்மத்தை கடைப்பிடிக்கணும்னு சொல்றது. அதான் சொல்றது, யோ அத்ரவேன ஆத்மனா நாத ந தர்மம் ந யசப்புமான்னு ஈஹேத போததையா சோச்ச ஸ்தாவரவே. அப்படி யார் யாருக்கும் கொடுக்காம கருமையா இருக்கானோ, கஞ்சித்தனம் இருந்தா 10 ரூபாய் யாருக்கும் மனசு குத்துற மாட்டான் அப்படின்னா, அவனை பார்த்து ஸ்தாவரங்கள்லாம் மரம் செடி கொடிகள்லாம் கூட வருத்தப்படுமா. நாமளே மேலு நம்ம வந்தவங்களுக்கு கொடைநிழல் கொடுக்கின்றோம். மரங்கள்லாம் கூட அவனை பார்த்தா வச்சே இந்த கஞ்சி விஷ்ணர் இவனை பார்க்க கூடாதுன்னு கொண்டு மரங்களே அவனிடத்துல சோகிக்குமா, வருத்தப்படுமா. பூத தயை இல்லைன்னா அப்புறம் என்னடா மனுஷன் அப்படின்னு நினைக்குமா. ஈஹேத பூத தையா சோச்சிய ஸ்தாவரவே அப்படின்ட்டு ஸ்தாவரங்கள்லாம் கூட, அதனால மரம் செடி கொடிகள்லாம் கூட வருத்தப்படும் அவன் நிமித்தமாக. ஏன்னா அந்த மரம் செடி கொடிகள் கூட பிறருக்காக உதவுகிறது. அந்த மரம் என்ன பண்ணுறது, வரவங்களுக்கு கூட நிழல் கொடுக்குறது, குளிர்ச்சியா தான் வெயில தாங்கிட்டு இவங்களுக்கு குளிர்ச்சியா நிழல் கொடுக்குறது வரவங்களுக்கு. அவங்களுக்கு டக்குன்னு பசின்னா அந்த மரத்துல இருந்து பழங்களை கொடுக்குது. எத்தனை பழம் பார்க்குறோம், சீத்தாப்பழம், நாகப்பழம், மாம்பழம் அப்படி கொடுக்குது இல்லையா? அந்த மரங்கள் பழங்களை கொடுக்கறது வரவங்களுக்கு, பழங்களையும் சாப்பிட்றாங்க, அதே சமயம் அவங்களுக்கு நிழலையும் கொடுக்குது தூங்குறதுக்கு. எப்படி நல்லா காத்து வீசுது குளிர்ச்சியா, அது மாதிரி அடைக்கலம் கொடுக்குது. அதே சமயத்துல அந்த மரத்தை வெட்டினா விறகுகளா உதவுது, இலைகள் உதவுது, தழைகளா. அப்போ எத்தனையோ விதத்துல அந்த மரப்பட்டைகள் கூட உதவுது. அது அந்த காலத்துல மரப்பட்டைகளை தான் ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். அதான் அதனால் எல்லா விதத்திலையும் மரங்கள் பிறருக்கென்றே பரப்புறதா, பிறருக்கென்றே வாழ்கின்றன. அந்த மரங்கள்லாம் நாமளாத மற்றவங்களுக்கு உதவுறோம், மனுஷனா பிறந்த இவன் எதுக்குமே உதவாத இருக்கானே, போத தயை இல்லாம இருக்கானேன்னு வருத்தப்படுமா. அதை ததிசி மகரிஷி சொல்றார். அப்படிப்பட்ட அனித்தியமான இந்த உடலால எனக்கு ஆக வேண்டியது என்ன? உங்களுக்கு 39 தேவர்களை காப்பாத்தணும்னா தாராளமா அந்த தேகத்தை தியாகம் பண்றேன். ஆனா உங்களிடத்தில் தர்மம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஆனா விஷ்ணுவே கேட்டாலும் யார் கொடுப்பான்னா நான் கொடுக்க மாட்டேன்றதுக்காக இல்லை, உங்க தர்மம் தெரிஞ்சதுக்காக தான் அப்படி சொன்னேன். ஆனா நீங்க தர்மத்தை சரியாக சொன்னீர்கள். ஏன்னா பிறருடைய நலனை, பிறருடைய கஷ்டத்தை புரிந்து கொள்ள கேட்க மாட்டான், அதே சமயத்துல அவருடைய கஷ்டத்தையும் உணர்ந்தானா கொடுக்காம இருக்க மாட்டான் அப்படின்றத.
அழகாக சொன்னாங்க பத்தியா தேவர்கள். அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேட்டாராம். சரி, அப்புறம் என்ன பண்ணுறது, தேகத்தை யோகதார நிலை, இந்த தேகத்தை நிலைக்க செய்து ஆத்மாவை பரமாத்மாக்களை கலந்து விட்ட பிறகு இந்த தேகத்தை அப்படியே ஜடமாக அந்த யோக சக்தினால், குண்டலினி சக்தினால அந்த யோக நிஷ்டையில பிராணனை பிரித்தார். இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோட ஐக்கியமாயிடுச்சு. ததிசி மகிழ்ச்சி முக்தி அடைந்தார். அது பிறகு அந்த தேகம் மட்டும் கீழே விழுந்து விட்டது. அந்த தேகத்தில் உள்ள எலும்புகள் கொண்டு விஸ்வகர்மா வஜ்ராயுதத்தை செய்தார். அதாவது வஜ்ராயுதத்தை செய்தா அப்புறம் சண்டை போடுறாங்க, அது வேற விஷயம். ஆனா ஒரு வார்த்தை பாருங்க, அது பூ, காய், பழம், பட்டை, இலைகள் எல்லாம் அந்த மரங்கள் எவ்வளவு தியாகம் வந்து பாருங்க. ஒன்னாவது அதை அனுபவிக்கிறத பத்தி அந்த மரங்கள். நாமெல்லாம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம், ஆனா நம்ம என்ன தியாகம் பண்றோம்னு தெரியல. ஆனா மரங்கள், செடி கொடிகள்லாம் மற்றவங்களுக்குன்னு வாழுது, தான் எதையாவது பழமோ புஷ்பம் ஏதாவது தான் அனுபவிக்குதா? இல்லை, பிறர்கின்றே வாழ்கிறது, பரப்புறதா? நல்லா இருக்குது அது கேட்கும்போது. சரி, ஓகே. நிலையற்ற அந்த சரீரம் வந்து தர்மத்துக்காகவோ இல்லை புகழுக்காக உதவுலன்னா அவனை நினைச்சு ஸ்தாவரங்கள்லாம் வருத்தப்படுமா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அது பிறகு அவருடைய எலும்பு கொண்டு வஜ்ராயுதத்தை செய்கிறார்கள். வஜ்ராயுதத்தினால சண்டைக்கு போறான் இந்திரன். ஐராவதி யானைமலை ஏறி தேவரெல்லாம் சண்டைக்கு போறவன் வந்த உடனே, ஆஹா வஜ்ராயுதத்தை கொண்டு வந்திருக்கான்னு சொன்னே எல்லாரும் அடிச்சு வரட்டோடனே அசுரர்கள்லாம் பயந்து ஓடுறாங்க இந்திரனுடைய வஜ்ராயுதத்தை கண்டு. இதுனா புதுசா ஒரு ஆயுதத்தை வந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரை வெட்டுறான் இந்த அப்படின்னு சொல்லி அந்த வஜ்ராயுதத்தை கொண்டு போய் எல்லாரையும் துவம்சம் பண்றான். அப்போ விருத்தராசுரம் பார்த்து, விருத்தராசுரம் தலைமையில சண்டை நடக்குது. விருத்தராசுரம் பார்த்து, ஹே ராகு, நமிஷி எல்லாம் வாங்க வாங்க, ஏன் ஓடுறீங்க பயப்படாதீங்க, வாங்க நான் இருக்கேன் வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா கூட அவன் படு போயிட்டே இருக்கான். அப்போ உடனே தைரியமா நின்னான் விருத்தராசுரன். அப்போ விருத்தராசுரன் இந்திரனத்துல பார்த்து சொல்றார், திஷ்டியா பவான்மே சமபஸ்திதோ விருபூர், என் எதிரியாகி என் முன்னாடி நல்லபடியா சரியான காலத்தில் தான் வந்து சேர்ந்த யோ பிரம்மஹா குருஹா பிராத்ருஹா. பிரம்மஹத்தி செய்தவன், குருவை வதம் செய்தவன், சகோதர துரோகம் செய்தவன். அப்படிப்பட்ட நீ தைரியமா என் முன்னாடி வந்து நிக்கிற. திருஷ்டியான்றுனோ அத்தியாகம் அசத்தமத்வயா மச்சூல நிர்பண்ண திருஷத்து துதாசிராத்து, என்னுடைய சூலத்தினால் உன் தலை பிளக்கப்பட போகிறது என்று கர்ஜிக்கிறார் விருத்தராசுரன். அது பிறகு வந்து ரெண்டு பேரும் சண்டை போட்டு தர்மங்களையும் பேசிக்கொள்கிறார்களாம். அப்ப சொல்ற, நீ வந்து நான்னா இந்த சும்மா ஒன்றும் வரல, முதல் வந்து எங்களை அடிபட்டு ஓடின பையன் தானே இந்திரன். ஏன்னா விருத்தராசுரன் முதல் அடிச்சு துரத்தன பிறகுதான் பகவான்களை போய் பிரார்த்தனை பண்றாங்க. பகவான் தான் பிரார்த்தனை பண்ணி பகவான் பிரத்யட்சமாகி இவ்வளவு உபாயம் சொல்லி கொடுத்தாரு. என்ன பண்ணோம், ததிசி மகரிஷியுடைய எலும்பை வாங்கி கொள்ளணும் உபாயம் சொன்னார். இப்போ ததிசி மகரிஷியுடைய தபசு பலனாக அந்த வஜ்ராயுதத்தை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாய். உன்னுடைய பலம் ஒன்றும் இல்லை, அந்த ததிசி மகரிஷியுடைய பலமும் நாராயண கவசம் ரட்சிக்கிறது. அவரு பகவானுடைய அனுகிரகம் உன்னை காப்பாற்றுகிறது, புரியுதா? ஆனா நீ பகவான்களை போய் அல்பத்தை யாசிச்ச. தேவர்கள்லாம் வாழணும், சொர்க்கலோகத்தை அடையணுன்ற ஒரு மோகத்தினால அசுரர்களை விரட்டி எடுத்து சொர்க்கத்தை அடையணும்னு அந்த அல்ப ஆசைக்காக நீ வந்து பகவானை பிரார்த்தனை பண்ண. ஆனா நான்லாம் அப்படி பிரார்த்தனை பண்ண மாட்டேன், புரியுதா? நான் என்ன பிரார்த்தனை பண்றேன்னு பாருன்னு சொல்லிட்டு உடனே அவர் ஆயுதத்தை கீழே வச்சுட்டு பகவானை நோக்கி பிரார்த்தனை பண்றாரு விருத்தராசுரன். அகம் ஹரே தப பாதைக மூல தாசானு தாசோ பவிதாஸ்மி பூயக மனஸ்மரே தாசு பதேர் குணம்ஸ்தே கிருணீத வா கர்ம கரோது காயக. இந்த ஸ்லோகம், இந்த 4 ஸ்லோகம் போதுமா? பாகவதம் பூரா படிக்கலன்னா இந்த 4 ஸ்லோகமாவது படிக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸ்ரீஷான்னா. அருமையான ஸ்லோகம். அகம் ஹரே தவ தாசை, அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாசோ பவிதாஸ்ம பூயக. ஏன்னா இப்போ வந்து சண்டை போடும்போது கண்டிப்பா இந்திரனுக்கு தான் வெற்றி கிடைக்கும்னு விருத்தராசுரனுக்கு தெரியும். ஏன்னா பகவானுடைய அருளை பெற்று வந்திருக்கிறான், அல்பத்தை யாசிச்சான். ஆனா இவர் என்ன கேட்கிறாருன்னா, எனக்கு வெற்றி தேடி, நல்லா பாருங்க இந்த ஸ்துதியில பாருங்க, பகவான்கள் என்ன பிரார்த்தனை பண்றாரு, எனக்கு இந்திரனை ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்கல. பூயக மறுபிறப்பு எனக்கு இந்திரனால் கொல்லப்பட போது நல்லா தெரியும். பகவான் வந்து இந்திரனுக்கு ஜெயம் அப்படின்ட்டு
எழுதிட்டார். அவன் அப்படி வரம் கேட்டு வந்திருக்கான். என்னன்னா சொர்க்கலோகத்தை அடையணும், ஜெயத்தை உண்டாகணும், போர்ல வந்து ருத்ராசுரனை ஜெயிக்கணும்ட்டு வரம் கேட்டு வந்திருக்கான். நான் என்ன கேட்பேன், நான் அதை கேட்க மாட்டேன். இந்த வெற்றி தோல்வி லாப நஷ்டம் இதெல்லாம் சகஜம். இந்த தொந்தங்களை அகப்பட்டவன் நீ இந்திரா, இந்த தொந்தங்களுக்கு அப்பாற்பட்டவன் நானு. அதனால உன் நிலை வேற, என் நிலை வேற. அதனால வந்து நீ அல்பத்தை யாசிச்ச பகவான்களை, நான் அல்பத்தை யாசிக்க மாட்டேன். நீ நான் அதை பத்தி போர்ல உயிர் துறக்கிறது விரும்புறான் ருத்ராசுரன். அதே சமயத்துல ஒண்ணு யோகதாரன்ல பிராணனை பிரிக்கிறது ஒரு முறை, யோகிகள்லாம் அந்த முறையில போனா மோட்சத்தை அடைவார்கள். அதே சமயத்துல போர்க்காலத்துல உயிரை விட்டாலும் அவர்கள் சொர்க்கம் கிடைக்கும் நிச்சயமா. அது மாதிரி வந்து இது தர்மம். ஒரு மனுஷன் எப்படி தேகத்தை தியாகம் பண்ணுன்றது ஒரு தர்மம் இருக்கு இல்லையா. ஒண்ணு யோகத்தாரல தியாகம் பண்ணணும், இல்ல தர்மத்துக்காக உயிரை விடணும், இல்ல சண்டை போட்டு போர்க்காலத்துல எதிரிகளால் கொல்லப்பட்டா அவனுக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா சத்திரியர்களுக்கு. அதனால இந்த எந்த விதத்திலேயாவது மரணம் அடையலாம். நோய் நொடி வந்து கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு உயிரை விடக்கூடாது, அதை விரும்பல அவன். அந்த போர்க்காலத்துல உயிரை விடத்தான் விரும்பினான் இந்த ருத்ராசுரன். அதுதான் பகவான்கள் கேட்கிறான். இந்திரனால் கொல்லப்பட்டு உயிர் விட்டாலும் விடுவேன், ஆனா அடுத்த பிறவின் ஒன்று தான் உன்னுடைய பக்தர்களுக்கு 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 பக்தனாக தாசானு தாச பபிதாஸ்ம பூயகா நான் பிறக்க வேண்டும். அந்த பக்தர்களுடைய சங்கத்துல நான் எனக்கு பிறப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறார். அகம் ஹரே தவ பாதைக மூல தாசானு தாசோ பவிதாஸ்ம பூயக, மறுபிறப்பு எனக்கு இந்த பவிதாஸ்மி, தாசானு தாசர்களுக்கு தாசனாக நான் பிறக்கும்படியாக எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும். அந்த பிறவில் எனக்கு என்ன கிடைக்குன்னா மனஸ்மரே தாசுபதே, இந்த என் உயிருக்கு பதியார் இந்த இந்திரனா, நீ நினைச்சாதான் என் உயிரை பறிக்க முடியும். அதனால எனக்கு இந்த இந்திரன் பதி இல்லை. நான் கேட்டிருந்தேன்னா என் உயிரை காப்பாற்றணும், இந்திரனை ஜெயிக்கணும்னு கேட்டிருந்தான் எனக்கு கொடுத்துருப்பேன். நான் அதை விரும்பலையே, ஆனால் இந்திரனுக்கு அந்த வரத்தை கொடுத்துருக்கேன். அதனால அதை பத்தி கவலை இல்லை. ஆனா என் மனசு எப்பொழுதும் உன் திருவடி கமலங்கள்லயே அமைச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு விருத்ராசனம் பிரார்த்தனை பண்றார். மனஸ் மரேத ஆசுபதேர் குணம்ஸ்தே கிரணித வா கர்ம கரோது காயகம், உன்னுடைய குணங்கள்லேயே என் மனசானது ரமித்து கொண்டிருக்க வேண்டும். அதே சமயத்துல உன்னுடைய குணங்களை பத்தி, உன்னுடைய லீலைகளை பத்தி, உன்னுடைய கதைகளை பத்தி என் வாக்கானது பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அதே சமயம் கர்ம கரோது காயக, இந்த உடலால் உன்னுடைய சேவைகள்ல கர்ம, அந்த கர்மாவெல்லாம் பகவானுடைய சேவைகள் என்ற தொண்டுகளிலே நான் இந்த உடலால் நான் சேவை செய்ய வேண்டும். கைகளால் புஷ்பத்தை அர்ச்சிக்கணும், கால்களால் உன் கஷேத்திரங்களுக்கு கால்களால் நடந்து வரணும், வாக்கால் உன் நாமங்களை சொல்லணும். அப்படி உடலால் வந்து உன்னை விழுந்து சேவிக்கணும். அப்படி இந்த அங்கங்களால உன்னுடைய சேவையில் ஈடுபடணும். உன் சேவை என்ற செயல்களில் நான் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார் விருத்ராசுரன். அப்படி நான் சேவை செய்தால் இல்லை, அடுத்த பிறவிலிருந்து எனக்கு சரி சொர்க்கலோக சௌக்கியத்தை கொடுத்தேன், அது இந்திரன் வேணா கூட அந்த சொர்க்கலோக சௌக்கியம் எனக்கு வேணாம். என்ன நாகபிருஷ்டம், சரிப்பா அதோட மேல இந்திரனுக்கு அதை கொடுத்துட்டேன், சொர்க்கலோகத்தை கொடுத்துட்டேன், உன்னை ஜெயிச்சுட்டு அவன் சொர்க்கலோகத்தை அடையிட்டோம். நீ வந்து இந்த உடலை விட்ட பிறகு நீ பாரமேஷ்டிய பதவி அடையன், பிரம்மலோகத்துக்கு போயானே, அது உடனே வேணாம். நச்ச பாரமேஷ்டியம், என்னப்பா பிரம்மலோக பதவி கொடுக்குறன்றப்பா வேணான்ற, அதோட வேணாம். சரி இந்த உலகத்துல ஒரு சக்கரவர்த்தியா இருக்கிறியா அடுத்த பிறவில்னா, என்ன சார்பபமும் அதுவும் எனக்கு வேணாம். இல்ல ரசாதள லோகத்துல நல்ல செல்வ செழிப்பெல்லாம் இருக்குதான், அந்த ரசாதள லோகத்துக்கு போறியா, என்ன ரசாதிபத்தியம் அதுவும் வேண்டாம். சரி அஷ்டமா சித்திகள் உனக்கு கொடுக்குறேன்பா, நீ பரகாய பிரவேசம் பண்ணலாம், எந்த உடம்பு கூட விட்டு கொடுப்பாயெல்லாம், இந்த உடம்பு விட்ட பிறகு நீ என்ன வேணா பண்ணலாம், உனக்கு அந்த வழி அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகளை கொடுக்குறேன்றான். அது கூட வேணாம். என்ன யோக சித்திகி, சரி அப்படின்னா மோட்சத்தை விரும்புறியா, மோட்சத்தை கொடுக்குறேன், அதுவும் வேணாம். என்ன யோக சித்திகி அபுனர்பவம் வா, அப்படின்னா கிருஷ்ணா கிருஷ்ணா பகவானே உன்னுடைய தொண்டில் தானே நான் எப்பவுமே ஆசைப்படுறேன், உன் பக்தியை தவிர நான் முக்தியை கூட விரும்பல பகவானே. சமஞ்சசத்வா விரகைய காங்ஷே, உன்னை பார்க்காம என் மனசு அப்படியே துடிச்சுட்டு இருக்கு கிருஷ்ணா. உன்னை எப்போ தரிசனம் பண்ண விட உன்னுடைய அந்த ஏக்கத்துல நான் தவிக்கிறேன் கிருஷ்ணா.
அதனால எனக்கு அதுதான் உன்னுடைய தொண்டு தான் எனக்கு வேணுமே தவிர, உன் பக்தியில் தான் நான் தலைக்கணுமே தவிர, எனக்கு அஷ்டமா சித்திகளோ இல்லை மறுபிறப்பு இல்லாத மோட்சமோ அல்லது சொர்க்கலோக சௌக்கியமோ அல்லது பிரம்மலோக சௌக்கியமோ ரசாதிபத்தியம் ரசதள சௌக்கியமோ எதுவுமே எனக்கு வேணாம் கிருஷ்ணா. இந்த சக்கரவர்த்தியா இருக்கவும் விரும்பல, இந்திராதி தேவ பதவியும் நான் விரும்பல. அதெல்லாம் இந்திரனுக்கு குத்துரு, எனக்கு வேணாம். எனக்கு உன்னுடைய சேவை மட்டுமே வேண்டும். உன்னை பார்த்து கொண்டே இருக்கணும், உன் தர்சனம் கொண்டே பக்தர்களுடைய சங்கம் வேணும். தாசானு தாச பவிதாஸ்ம போயா, அந்த தாசருடைய சங்கம் எனக்கு வேணும். அந்த தாசருடைய சங்கம் தான் என்ன கரோது கர்ம காய, உன்னுடைய தொண்டுகளை செய்ய முடியும். அந்த மகான்களுக்கு போய் கால் பிடிச்சு கை பிடிச்சு அவர்களுக்கு சேவைகளை செய்ய முடியும். மகானுடைய சேவை ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர்கள் வாக்கு தானே பகவானுடைய கதைகள் கேட்கும். வாக் கர்ம கரோது காய. அப்போ குணம்ஸ்தே கிருணீத வாக்கு, உன்னுடைய குணங்களை பத்தி பேசுவார்கள் அந்த மகான்கள்லாம். கிருணீத வாக்கு அந்த வாக்கால அதெல்லாம் நான் கேட்பனே. மகான்கள் சங்கத்தில் தானே இதெல்லாம் கிடைக்கும். அதனால அந்த தாசனுடைய சங்கத்துல தாசானு தாச பவிதாஸ்ம புயா, அந்த சங்கத்துல எனக்கு பிறப்ப கொடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். ஏன்னா உன்னை காண துடிக்கின்றேன், உன்னுடைய தரிசனத்தை கொடு. உன் சேவையிலேயே என் மனசு ரமிச்சதுன்னா அதுவே எனக்கு போதும். வேற இதெல்லாம் இந்த சொர்க்கலோக சௌக்கியமோ இல்லை மறுபுறப்படாத மோட்ச சௌக்கியம் கூட இந்த பக்திக்கு சமமான சௌக்கியத்தை கொடுக்கறதா எனக்கு தெரியாது. பக்தி சமமான சௌக்கியத்தை கொடுக்காது கண்டிப்பா. ஆனா அந்த பக்தி தான் அதிகமான சௌக்கியத்தை, அந்த பக்தி தொண்டு இருக்கே, அந்த பகவானுடைய சேவை, உன்னுடைய தரிசனம், உன்னுடைய பிரிவு, உன்னுடைய பக்தருடைய சங்கத்துல உன்னுடைய கதைகளை கேட்கிற சௌக்கியம் இருக்கே, அதுக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, மோட்சம் கூட கிடையாது அப்படின்றதுதான் எதுக்கு சொல்றாரு யார் விருத்ராசுரன். சமஞ்சசத்வா விரகிய கங்ஷே, அந்த விரகத்தினால் நான் தவிக்கிறது இருக்கே, அது என்ன சொல்லுவோம் உன் பிரிவு எப்படி நான் தவிக்கிறது அந்த விரகத்துல. அஜாத பக்ஷா இவ மாதரம் ககாக, பக்ஷி லக்கமுழுக்காத பக்ஷி குஞ்சு பட்சிகள் தாய் பறவை நோக்கி அவாவுமா. அப்ப கிளம்பல கத்தின்னு இருக்குமே தவிர ரெக்க இல்லையே, என்னால் பறக்க முடியாதே. அந்த தாய் பட்சி உணவு தேட எங்கே போயிருக்கு, அது திரும்பி வர்றது காலத்தை எதிர்பார்த்துட்டு இருக்குமா அந்த குஞ்சு பட்சிகள். அது கிளம்பல கத்தின்னு இருக்குமா. அப்போ ரெக்க மொழிகளை எனக்கு உன் திருவடியில் சேர்த்து உன்னை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு கிருஷ்ணா. ஆனா உன்னை பார்க்க முடியாம தவிக்கிறேன் கிருஷ்ணா. ஏன்னா உன்னை பார்க்கக்கூடிய, உன்னை அடையக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே. எப்படி ரெக்க மொழிக்காத குஞ்சு பட்சிகள் தாய் பறவை நோக்கு அவாவுதான் முடியுமே தவிர, அந்த தாய் பறவையா அதுக்கு உணவு கொடுத்து அதை ஆசுவாசப்படுத்தி தன்னுடைய குளிர்ச்சியான அந்த இறகுல போட்டு அந்த சூடா அதுக்கு ஹிதத்தை கொடுத்தாதான் அப்பா அது சுகமா இருக்கும். அது மாதிரி நீயா எனக்கு தரிசனம் கொடுத்து என்னை ஆசுவாசப்படுத்தி உன் கதைகளை பக்தர்களை கொடுத்து கதைகளை ரமிக்கும்படி செய்து உன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அப்படி என்னோட சல்லாபம் பண்ணாதான் அப்பதான் சுகமா இருக்கு கிருஷ்ணா. அதனால ரெக்கை முழக்காத குஞ்சபட்சிகள் தாய்ப்பறவை நோக்கி அவாவது போல உன்னுடைய தரிசனத்தை நோக்கி நான் ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்றார். அஜாத பக்ஷா இவ மாதரம் கக ஸ்தன்யம் யதா வத்சதரக்ஷுதாத்தா, ஒரு பாலுக்காக இயங்குகின்ற ஒரு கன்றுக்குட்டி என்ன பண்றது, பசுமாடு தாய் பசுவை எதிர்நோக்கி இருக்கிற மாதிரி, அது போல ஆனந்தம் பேரானந்தத்தில் தலைக்கின்ற அந்த பக்தி சௌக்கியம், பகவானுடைய அந்த திவ்ய ரூப லாவண்யம், அதான் ஸ்னிக்த பிராவருட் கணசியாமம் சர்வ சௌந்தர்ய சங்கரகம் சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட கோடி மன்மத லாவண்யனா உன்னோட ரூபத்தை பார்த்து மாளாது, அவ்வளவு ஆனந்தம் இருக்கான் அதுல. அதெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு கிருஷ்ணா. உன் தரிசனமே எனக்கு போதும் கிருஷ்ணா, உன்னுடைய கதைகளே எனக்கு போதும் கிருஷ்ணா. அதுக்காக ஏங்குறேன். எப்படின்னா ஒரு பசி எடுத்தவளுக்கு ஒரு பால் பசி எடுத்த ஒரு கண்ணுக்குட்டிக்கு பால் எவ்வளவு அவசியமோ அதுக்கு யார் வரணும், தாய் பசு தான் வரணும் அந்த பாலை கொடுக்குறது. அது மாதிரி அந்த பக்தி சௌக்கியத்தை கொடுக்கறதுக்கு பகவான் தான் வரணும் பக்தர்களுக்கு. அதுக்காக நான் ஏங்குறேன்றார். அது அடுத்தது சொல்றார், பிரியம் பிரியவ விஷிதம் விஷன்னா, கண்ணுக்குட்டி தாய் பசுவை நோக்கி அவாவது போலவும், அதே சொல்ல ஒரு காதலியானவள் தூரதேசத்துக்கு சென்ற காதலனை நோக்கி எதிர்பார்ப்பது போலவும். ஆனா காதலி அப்படியே காதலனையே நினைச்சிருப்பா, எப்போ அவனை பார்க்க போறோம். அவனை பார்க்காம ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தா தாங்க முடியாது, எப்படா வருவப்பா அப்படின்னு சொல்லு. அது போல பகவானே என்னை விட்டு நீ பிரிஞ்சு போயிட்ட, எத்தனையோ ஜென்மா கோடிக்கணக்கான ஜென்மங்களா பகவானை விட்டு நம்ம பிரிஞ்சு வந்துட்டோமா. பகவான்கள் தான் நம்ம ஆரம்பத்துல இருந்தோம், ஆனா பிரிஞ்சு வந்துட்டோம்.
மறுபடியும் அந்த பகவான் எப்போ மறுபடியும் வந்து நம்மளை சேர்த்துப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா? அதுதான் பிரியம் பிரியேவ, பிரியத்துக்கு உகந்தவனாகிய பகவான் நம்ம ஆத்மா, பரமாத்மா, நம்ம உயிருக்கு உயிரானவன் அவன் தான் பிரியமானவன். அவனுக்கு நாம பிரியமானவர்கள். நம்ம பிரியத்துக்குள்ள யாரும் இடைவெளி வரக்கூடாது, வந்துட்டாதான் ஆபத்து. மான் நடுவில் வந்துடுச்சு சேதிக்கு, ராமனும் சேதியும் பிரிஞ்சாங்க. நடுவில் இன்னொரு விஷயம் பிரியமா இருக்கக்கூடாது. ராமனுக்கு சேதி பிரியமா இருக்கணும், சேதிக்கு ராமன் பிரியமா, அப்படிதான் இருந்தாங்க அந்யோன்யமா. அவர்கள் எதுக்கும் விட்டு ஊத்துற மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் அந்த மான் ஆசைப்பட்டாவே போச்சு, அங்க அந்த பிரியத்துக்கு ஹானி உண்டாயிடும். அதனாலதான் சீதை ரொம்ப தொலைவு பிரிஞ்சு போயிட்டா, லங்கைக்கு போயிட்டா. அதனால்தான் பிரியம் பிரியவ விஷிதம் விஷன்னாக. இது 3 பிரகரணத்துல ஸ்ரீ அண்ணா சொல்லுவார். அஜாத பக்ஷன்னா ரெக்கை முளைக்காத பட்சிகள்னு இன்னும் பக்குவம் அடையல, ஆரம்ப நிலையில இருக்கிற ஸ்டேஜ். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு பகவானே வந்துதான் ரட்சிக்கணும். பகவான் எப்படி நேரடியாக வந்து ரட்சிப்பான மகான்கள் சத்சங்கத்தை கொடுத்து அவர்கள் மூலமாக ரட்சிக்கப்படுவது அஜாத பக்ஷ மாதமாக. அப்போ அது கொஞ்சமா ரெக்கம் முளைக்கும். அது ரெக்கம் முளைக்கும் போது அதுவா தானா ரெக்கம் முளைச்சு அதுக்கு நாளடைவில் தான் அது பிறகு வந்து அது பறக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அப்படின்னா பக்குவம் அடையாத ஆத்மாக்கள் ஆரம்ப காலத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைஞ்சு நாளடைவில் தான் அவங்க வந்து பகவத் பக்தியில ஸ்திரமா இருக்க முடியும். இது ஆரம்ப நிலை. அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னன்னா, அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகுதுன்னா, கண்ணுக்குட்டி வந்து என்னன்னா, தாய் பசு வந்து கண்ணுக்குட்டிகளை நெருங்க விடாதபடி கட்டி போட்டிருக்காங்க. அதாவது பந்தங்களால் சிக்கப்பட்டது, இல்லற கவலைகளால, பலவிதமான விஷயங்களால, உலக விஷயங்கள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள தாபம் இருக்கு, பகவத் பக்தி அனுபவிக்கணும்னு. ஆனா நம்ம கடமைகள் கட்டி போடுறது நம்மளதான், இல்லற கடமைகள்லாம். அதுதான் கண்ணுக்குட்டி கட்டி போடுறது. தன்னுடைய தாய்ப்பாலை குடிக்கிறதுக்கு கூட உரிமை இல்லாத நடுவில் இருக்கிற இந்த பசு வளர்க்குறவங்க பத்தியா, அந்த இடையர்கள், அவர்கள் கட்டி போட்டுறாங்களாம் தங்களுடைய தேவைக்காக. அது பால் அதுவே குடிச்சிட கூடாது, அந்த பால் நமக்கு வேணும்ட்டு. அது மாதிரி சுயநலத்துக்காக இந்த இல்லறவாசினுடைய சுகத்தை என்ன பண்றாங்க, தாங்க ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அவரை சம்பாதிச்சு போடணுமே, வீட்டு குடும்பத்துக்கு எல்லாம் பண்ணாதானே நாங்கள் சௌக்கியமா இருக்க முடியும். அவர் போய் பக்தி பகவான் சொல்லிட்டு சாமியார போயிட்டாருன்னா பகவத் சௌக்கியத்தை அனுபவிப்பார். எங்களுக்கு தான் எங்களை அனாதையை விட்டுருவாரு அப்படின்னு நம்ம பந்தங்கள் கட்டுப்படுத்தி இருக்கிறோம். அதுதான் இடையர்கள் வந்து பசுவை கட்டி போட்டுறது. ஏன்னா பாலுக்கு ஆசைப்பட்டு அந்த கன்றை வந்து பசுகிட்ட சேர விடாம தங்கள் சுயநலத்துக்காக. ஆனா இந்த இடையில் உள்ளவர்கள் உண்மையிலே உறவினர்களாக, இந்த கன்றுக்கும் உறவினர் கிடையாது, பசுக்கும் உறவினர்கள் கிடையாது. கன்றுக்கு பசு தான் உறவு, பசுக்கு கன்று தான் உறவு. புரியுதா? இவங்களுக்குள்ள இருக்கிற அந்யோன்யத்துக்கு நடுவுல வந்தவங்க தான் யாரு, இந்த இடையர்கள். அது மாதிரி இந்த உறவுகள்லாம் நடுவுல வந்தது தான். பகவானுக்கும் நமக்கும் வந்து இணைபெரியா உறவு. அது வந்து பசுவும் கன்றும் போல, நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த பசு கிட்ட நெருங்க விடாதபடி கட்டுப்பட்டு இருக்கு, கயிறுல கட்டுப்பட்டுருக்காங்க. அதுதான் இந்த பந்தம் என்ற கட்டு. இந்த இல்லற கவலைகள், உலக விஷயங்கள், பணம், பொருள், இந்த வீடுனா இந்த வீடு என்னுடைய வீடு, இது என்னுடைய அம்மா அப்பா, இது என்னுடைய பணம், இதை சம்பாதிக்கணும் அப்படி இப்படின்னு இந்த கவலைகள்ல சொந்த தாயாகிய பசு இடத்துல, அதான் பசுபாஷ விமோக்ஷனாயே, அந்த கட்டுகளை அழுத்தணும்னா கிருஷ்ணன் தான் வரணுமா. 2 மணி ராத்திரி 2 மணிக்கு வந்து இடைச்சேரியில போய் கண்ணுக்குட்டியெல்லாம் அழுத்து விட்டுருவானாம். அது போய் மொங்கன்னு மொத்த பாலம் குடிச்சிடுமா, வாயில பார்த்தா நுர தள்ளுமா அப்படியே. இவரெல்லாம் வந்து நல்லா பால் நல்லா கொடுக்குமா. ஏன்னா தாய் பசு வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னா ஆசையா கொடுக்கும். இவங்க வந்து பால் கறக்கணும்னா வந்து பால் கொடுக்குமா. அதனால அந்த நாக்கு தொழாவி அந்த கண்ணுக்குட்டிகளுக்கு கிருஷ்ணன் மேல ரொம்ப பாசம். இந்த பசுக்களுக்கு தான் ரொம்ப சந்தோஷம், என் குழந்தைங்களுக்கு அந்த பால் கொடுக்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம். அந்த கண்ணுக்குட்டிகளும் ஆசையா பார்க்கும் கிருஷ்ணனை. பத்தியா கட்டுகளை அழுத்து விட்டான். அதான் பசு பாச விமோக்ஷனாயே. இந்த கண்ணுக்குட்டி நிலையில இருக்கிறது ஜீவாத்மா, அதை கட்டுப்படுறது அந்த பாசம். அந்த பசு எதுனா அது பரமாத்மா நிலையில இருக்கக்கூடிய அந்த பசு, அதனுடைய பால் குடிக்கிறது, அதனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. அந்த கட்டு பால் குடிக்கிறதுன்றது என்னன்னா, அந்த பந்த கட்டுகளை அழுத்து விட்டானா நீ சுதந்திரமா பாகவதம் படிப்ப,
பகவான் நாம சொல்லுவேன், பாகவதத்துல சந்தோஷமா ஆனந்தத்தை அனுபவிப்பேன். அந்த கிருஷ்ணலீலைகள்ல மிதப்ப இல்லையா, அந்த கட்டுகளை கிருஷ்ணன் தான் வந்து அவுத்து விடணுமோ. அதான் பசுபாச விமோக்ஷனாய, எதனால்னா பூரி கருணாய, அபாரமான கருணையினால் அந்த கட்டுகளை அழுத்து விடுவானா. அதான் ஸ்ரீ அண்ணா அழகா சொல்லுவார். அப்படியேப்பட்ட பந்த கட்டுகளை கட்டுப்பட்டும் அழுத்த விட முடியுமா? முக்தன் தான் அழுத்த விட முடியும். பகவான் அப்படிப்பட்ட முக்தன் இல்லையா, அதனால கிருஷ்ணன் உடனே அழுத்து விடுவான். அதனாலதான் அவர்கிட்ட அழுத்து விட்டானா. அழுத்து விட்ட உடனே நடுராத்துல போய் 2 மணிக்கு நல்லா பால் மொங்க குடிச்சிடுமா அந்த கண்ணு குட்டிங்களாம். குடிச்சிட்ட உடனே அந்த பசுக்களை பார்த்தா நல்லா பால் 2-3 மணி நேரமா பால் ஊட்டின்னு இருக்காது. அது பிறகு 5 மணி 6 மணி போய் காம்புல கை வச்சா கோபிகளை ஒரு விடுமா. என்ன நம்மள இந்த மாடு உதைக்காத, நம்மள உதைக்குதேன்னு பார்த்தா, பின்ன அது இவ்வளவு நேரம் பால் கொடுத்தது, பின்ன காம்புல கை வச்சா அது வலிக்காதா? அதுக்கு இவ்வளவு நாள் பால் கொடுத்தது இல்லையா கண்ணுக்குட்டிக்கு. திரும்பி பார்த்தா கண்ணுக்குட்டிலாம் அழுத்த விடப்பட்டது, வாயில பார்த்தா நுரத்தல்லுது. அந்த அளவுக்கு பால் நல்லா மகமோ நிறைய குடிச்சிச்சு பால். எல்லாம் கிருஷ்ண கிருபையினால. அப்ப யார் இந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அழுத்த விட்டது? சமயத்துல அழுத்த விட்டா பரவாயில்ல, அந்த பால் கண்ணுக்குட்டி கொஞ்சம் குடிக்க விடுவாங்க. எதுக்காகனா அப்பதான் பால் நிறைய சுரக்கும் கண்ணுக்குட்டி விட்டா. அப்புறம் கொஞ்சம் பால் கண்ணுக்குட்டி கொடுத்துட்டு அவருக்கு அதை கட்டி போட்டுருவாங்க. மற்ற பால்லாம் இவங்க கறந்துப்பாங்க. அப்படித்தானே செய்வாங்க. அந்த சொரப்பு எடுக்கும் இல்லையா, சொரப்பு எடுத்ததுன்னா அந்த பால் நல்லா ஊறின பிறகு அப்புறமா இவங்க கறந்துப்பாங்க. அது கொஞ்சமா தான் கண்ணுக்குட்டி கொடுப்பாங்க. அப்படி இல்லாம மொத்த பாலும் கண்ணுக்குட்டியே குடிக்கிறபடி பகவான் கிருஷ்ணன் பண்ணிட்டானே. இப்ப பால் தான் இல்லையே, காம்புல கை வச்ச பண்ண ஒதிக்காதா? அப்படி கோபிகளை ஒதிக்கிறது தான். அப்பதான் திரும்பி பார்த்தா யார் இது போல் பண்ணது, மொத்த கண்ணுட்டியும் அழுத்த விட்டுருக்கோம். திரும்பி பார்த்தா அந்த செவுத்து ஓரத்துல பார்த்தா ஒரு மயில் பிள்ளி தெரியுமா. அப்போ யாரா அது டே அப்படின்னு அப்படி எட்டி வைப்பானா, வெவ்வே காட்டு போயிடுவானா அந்த முகத்தை. அப்படி கிருஷ்ணன் தன் முகத்தை காட்டு போயிடுவானா. ஆஹா, நீ தான் அந்த வேலையை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து யசோதைகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம். அந்த கோபிகள்லாம் வந்து இது போல வந்து நல்ல நடுராத்திரி 2 மணிக்கு வந்து கண்ணுக்குட்டிலாம் அழுத்து விட்டுறான். அது பாட்டுக்கு பாலும் முகமும் குடிச்சது, காலவே காம்புல கை வச்சா ஒதிக்குது, பால் கொடுக்க மாட்டேன்றது அப்படின்னு கோபிகள்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்களாம் யசோதை இடத்துல. அப்படிப்பட்ட பசுபாச விமோக்ஷனாய் நம்முடைய கட்டுகள்லாம் அழுத்து விடுபவன் கிருஷ்ணன். அதான் இதான் இங்க சொல்றார். ஸ்தன்யம் யதா வத்சதராக்ஷுதார்த்தாக. அடுத்தது கதைக்கு போயிடலாம். விருத்தாசுரனை வதம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். என்ன இந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமான இடம். இந்த ஸ்லோகம்லாம் படித்த 4 ஸ்லோகத்துல ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு. இது ரொம்ப நேரம் கூட அனுபவிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இதுவே நான் சுருக்கமா தான் சொல்றேன். பிரியம் பிரியேவ விஷதம் விஷன்னாக. இப்போ முதல் ரெக்க மொழிக்கல, அதால வந்து தாய் பருவத்துல போக முடியல, அது ஆரம்ப நிலை. அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா, இதால வந்து போயிட முடியும், ஆனா கட்டுப்பட்டு இருக்கு. அந்த கட்டு அழுத்த அது போய் முங்க போய் தாய் மடியில போய் பால் குடிச்சிடும். அது அடுத்த ஸ்டேஜ் இது. ஆனா பந்தங்களை கட்டுல அவஸ்தப்பட்டு இருக்கான். ஆனா இவனுக்கு போகக்கூடிய சக்தி இருந்தும் போகாம இருக்கிறது 2வது ஸ்டேஜ். அடுத்தது 3வது ஸ்டேஜ். ஆஞ்சநேயரே வந்து சீதையிடத்துக்கு என் முதுகில் ஏறிக்குமா, நீ ராம சன்னிதானத்துல கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னா, இதுதான் ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ். என்னன்னா ஆக்கிரகம். அப்படியேப்பட்ட ஒரு ஆக்கிரகம், அப்படியேப்பட்ட பகவானத்துல அப்படியேப்பட்ட ஒரு பக்தி இருக்கணும். உன்னுடைய தயவினால நான் வந்துட்டேன்னு சொன்னா, நான் பண்ணா தப்பா பண்ணுவேன், பகவானா பண்ணா சரியா பண்ணுவேன். அவன் சேது பந்தனம் பண்ணி ராவணன் கும்பகர்ணன் வதம் பண்ணி என் ஆயுஷம் பார்த்து தான் மரியாதை. அதான் அழகா இருக்கும். அப்போ பகவானுடைய கருணை எதிர்பார்த்துட்டு இருக்கு. தங்களுக்கு போகக்கூடிய சக்தி இருந்தும் முக்தாத்மாக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸ்ரீ சுகாச்சாரியார், அவங்களாம் முக்தாத்மாக்கள், பிரியவரதர், தயவுசெய்து இவங்களாம் பூமியில உலாத்திட்டு இருக்காங்க. எதுக்காகனா, நான் மோட்சம் அடையக்கூடிய சக்தி இருந்தும் நான் மோட்சத்துக்கு போக மாட்டேன், ஆஞ்சநேயரே கூட போக மாட்டேன், நீயா வந்து என்ன ஆயுஷம் போகணும், சீதையை வந்து ஆயுஷம் போன மாதிரி. அது மாதிரி பகவான். ஆனா பகவானே கூப்பிட்டோட ஆஞ்சநேயர் போல. ஏன்னா உன் பக்தி எத்தனை ரகுநாதிக்கத்திலும் ராமாயணம் பாராயணம் பகவானுடைய புகழை பாடுகின்ற இடத்துல நான் இருந்திருக்கிறேன், எனக்கு ஒண்ணு வைகுண்டம் வேணான்னு சொல்லிட்டு அவர் இருந்துட்டாரு ஆஞ்சநேயர் சுவாமி. சில முக்தாத்மாக்கள்லாம் போகாம இருக்கிறதுக்கு காரணம் சொல்றேன். சுகாச்சாரம் பண்றவங்களாம் இந்த பாகவத அனுபவிக்கிற சௌக்கியம் அங்க வைகுண்டத்தில் கிடைக்குமா? கிடைக்காது. அதனால முக்தாத்மாக்களாவே இருந்தாலும் போக மாட்டாங்களாம். அந்த பக்தி சௌக்கியத்தை தான் விரும்புவாங்க. அதே மாதிரி சீதையானவள் என்ன பண்ணணும், பகவானா வந்து ஆயுஷம் போகணும். அப்படி ஒரு ஆக்கிரகம் எனக்கு. ஃபர்ஸ்ட் முதல் ஸ்டேஜ் என்னன்னா போக சக்தி இல்லாதவங்க. அடுத்தது போக சக்தி இருந்தும் பந்தப்பட்டு இருக்கிறவங்க 2வது ஸ்டேஜ், அதாவது கன்றுக்குட்டி ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. அடுத்தது வந்து ஒரு காதலி ஸ்டேஜில் இருக்கிறவங்க வந்து என்னன்னா போக முடியும், எந்த கட்டுகளும் இல்லை, எந்த பந்தமும் இல்லை, போயிட முடியும். ஆனா அவனுடைய கருணை எதிர்பார்க்கணும். அவன் நம்ம பக்திக்கு பகவான் இறங்கி வர அந்த அழகை பார்க்கணுமா.
அதுக்காக இவ காத்துட்டு இருக்காளாம் சீதை. பகவான் அவனா செய்யணும், நாம் பண்ணா தப்பா பண்ணிடும். அவனா இந்த பத்துவத்தை பறிக்கிற மாதிரி, பூவை பறிக்கிற மாதிரி, பூ லாபத்துக்காக பூவை பறிப்பான், தன்னுடைய லாபத்துக்கு பறிக்கிறோம் இல்லையா? அப்போ நான் அவனுக்கு வேணும்னா அவன் வந்து என்ன விஷயம் போட்டான் அப்படின்னு ஒரு ஆக்கிரகமா இருக்கான் பத்தியா, அந்த நிலை. இது ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ். அதெல்லாம் கோபிகளே துவாரகைக்கு போய் கிருஷ்ணன் அடிக்கடி பார்க்கல. ஏன்னா கிருஷ்ணன் வரணும்னா பிருந்தாவன் வந்து வரட்டுமே அப்படின்னு இருந்துட்டாங்க. ஏன்னா அவனுக்கு நான் முக்கியமா இல்லையா, ஆனா நாங்க அவனுக்கு முக்கியம். அப்படி ஒரு பிடிவாதமா இருக்கிறவங்க. அதான் பிரியம் பிரியேவ விஷதம் விஷன்னாக. அந்த பிரியானவன் பகவான், அந்த பிரியாக நான் அவனுக்கு வேணும்னா அவன் வந்து என்ன விஷயம் போட்டமே அப்படின்னு ஒரு பிடிவாதமா உறுதியா இருக்கிறவங்க. இது உயர்ந்த ஸ்டேஜ், ரொம்ப உயர்ந்த ஸ்டேஜ். அப்படி இருக்கணும் பக்தர்கள்லாம். பகவான் கருணை இருக்கவே இருக்குது. அது நம்பாதவங்களுக்கு தானே நம்ம முயற்சி பண்ணணும், சாதனைகள் பண்ணணும், ரொம்ப சிரமம் பண்ணணும். அதை நம்புறவங்களுக்கு எந்த சாதனையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவன் கிருபையை, அவன் கிருபாஸ்மரண மாத்திரத்திலேயே அப்படியே இருப்பாங்களாம் விசுவாசத்தோட. பகவான் வந்து நம்மளை எப்படி இருந்தாலும் அழிச்சும், நம்மளை கைவிட மாட்டான் பகவான். எப்படி இருந்தாலும் நம்மள வந்து அழிச்சும் போவான். நம்ம மேல பகவானுக்கு பிரியம் அதிகம். என்னை விட அவனுக்கு முக்கியமான உலகத்துல யாருமே கிடையாது. அப்படி நினைக்க நம்ம பக்தர்கள். சீதை சொல்றாங்க ஆஞ்சநேயர்களை, என்னை விட பிரியமான லட்சுமணனும் கௌசல்ய தசரத்தை கூட பிரியமானவன் கிடையாது, நான் தான் அவனுக்கு ரொம்ப பிரியமானவன். அப்படின்னா ஏன் பகவான் வந்து என்ன ஒன்னும் அழிச்சும் போகாம இருக்கிறார் அப்படின்னு கேட்கிறா சீதம்மா. அப்படி ஒரு பக்தர்களும் அப்படி நினைக்கிறோம். அந்த கோபிகா ஸ்தானத்துல ராதை பிரியமானவள் இல்லையா? அப்ப நான் வேணும்னா வரட்டுமே. உடனே உத்தவரை தூது அமைச்சார் சமாதானப்படுத்துறதுக்கு. சொல்றேன், அது மாதிரி பகவான் அடிக்கடி தோன்றுவானாம் போய் ராதை. அந்த பிடிவாதம் வேணும் பக்தியில. இது ராங்கி தானே, ராங்கி பண்ணிக்கிறாங்களே என்ன? இந்த ராங்கி பக்தியில அழகுது, கர்வம் கூட பக்தியில அழகுதான். அவ கோபிச்சுடுவா, ராதையானவள் கோபிச்சுப்பாளாம், பிரணய கோபம். கொஞ்ச நாள் கிருஷ்ணன் வரலன்னு சொன்னா உடனே கோபிச்சுப்பா. உடனே அவளை போய் சமாதானப்படுத்துவானா கிருஷ்ணன் போய். நான் வரலன்னு தான் இருந்தேன், நான் கொஞ்சம் அங்க போயிட்டேன், இங்க போயிட்டேன். எங்க போனேன்? லலிதா எல்லாம் தான் இங்கதான் இருக்காங்களே. அது போல இவன் வந்து நானா சும்மா அது மாதிரி அவளை காக்க வைக்கிறது, அவளை ஏங்க வைக்கிறது, இது மாதிரி அவளை வந்து நானா துடிக்க வைக்கணும். துடிக்க வச்சு பார்த்த அந்த துடிப்புல அவர்களும் சந்தோஷம் அடைகிறார்கள். ராதையெல்லாம் அந்த பாவமே தனி. அந்த துடிப்புல கிருஷ்ணனை பிரிஞ்சு ஒரு க்ஷணம், 3D யுகம் ஆயுது, ஒரு க்ஷணம் லேட் ஆயிடுச்சுன்னா கூட அப்படியே துடிச்சு போயிடுவாங்களாம். அப்ப கிருஷ்ணத்துல ஒரு பிரகல்பையான கோபம். அந்த கோபிச்சிருக்கும் போது இவன் போய் சமாதானப்படுத்துறதுல, அதுக்கு பிறகு அந்த பிரணய காலத்துல, அது பிறகு ஊடல், அப்புறம் கூடல், அந்த கூடல்ல அவ்வளவு சௌக்கியம் இருக்குமா ராதையோட. அப்படி ஒரு சந்தோஷத்தை அனுபவிப்பானா கிருஷ்ண பரமாத்மா. அதனாலதான் பரமாத்மா யோகேஸ்வரன் அடிக்கடி சொல்லுவார் சுகாச்சாரியர். அந்த ராசலையை சொல்லும் போதுதான் யோகேஸ்வரன், பரமேஸ்வரன், பரமாத்மா அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு. ஏன்னா புரிஞ்சுக்கணும், இந்த சாதாரண மனுஷ லீலைகள் கிடையாது, மனுஷன் மாதிரி கிடையாது, இந்த மனுஷனுடைய காதல் கிடையாது, இது தெய்வீக காதல்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சுகாச்சாரியர் சொல்லுவார். அது மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த போராட்டம், அந்த தாகம், அந்த ஏக்கம், அந்த பிரிவு, அந்த உச்சகாஷ்ட பக்தியில அந்த விருத்ராசுரன் அந்த கோபிகா அந்த ராதையினுடைய ஸ்தானத்துல இங்க இருந்து பேசுறா. யாரு? வெளியில பார்த்தா முரடம் போற இருக்கான் விருத்ராசுரன், ஆனா பார்த்தா உள்ளுக்குள்ள ராதாபாவத்தை இங்க சொல்றா போல. பிரியம் பிரியேவ விஷதம் விஷன்னாகா. அந்த பிரியை விட்டு போயிட்டானே கிருஷ்ணன், 100 வருஷம் பிரிஞ்சிருக்கான்னா அந்த பிரியை எப்படி ஏங்கி தவிச்சிருப்பா. சீதையே 10 மாசம் தான் தவிச்சா, அவ 100 வருஷம் தவிச்சாள். அந்த ராதை எப்படி இருந்திருக்கும் அவளுடைய மனசு. அந்த ஏக்கத்துல தவிக்கிறனே கிருஷ்ணா கோவிந்த தாமோதர மாதவேதி. என்னதான் இருந்தாலும் இந்த பக்தி சுகமே தனிங்க. அந்த ராதா நினைச்சிட்டாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பக்தி வந்துடும். ராதே 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 ராதேன்னு சொன்னாவே கிருஷ்ண பக்தி வராதவங்களுக்குலாம் வந்துடும். சும்மா அந்த ராதே பேரை சொன்னாவே போதும். அவள் தான் பக்தியை கொடுக்கிறவள், ரதியை கொடுக்கிறவள் கிருஷ்ணனிடத்துல. ராதே ராதே ராதே. சீதே ராதே. சீதை வந்து ராம பக்தி கொடுப்பா, ராதே கிருஷ்ண பக்தி கொடுப்பா. அவ பிரியம் பிரியேவ விஷதம் விஷன்னாக. அந்த பிரியாகிய காதலன் தூரதேச கணவனை நோக்கி அவாவது போல நான் ஏங்கி தவிக்கின்றேனே கிருஷ்ணா, சீக்கிரம் வந்து என்னை ஆட்கொள்வாயாக அப்படின்னு பிரார்த்தனை பண்றார். சரி, உன் தர்ஷனம் என்னை கழிக்கிட்டோம், ஆனா அது வரைக்கும் இந்த சத்சங்கமாவது கொடுக்கலாமே. மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம்.
ஏன்னா உன் கதைகளை பத்தி பேசுற சௌக்கியம் இருக்கே, அதுக்கு இணையா எதுவுமே கிடையாது. மனோ அரவிந்தாட்ச ததிர்க்ஷதேத்வாம், உன்னை காண என் மனசானது அவாவுகின்றது, சீக்கிரமா தரிசனம் கொடு கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு விருத்தராசுரன். சரி, அது வரைக்கும் உன் தரிசனம் என்னைக்கு கிடையதோ கிடைக்கட்டும், ஆனா அது வரைக்கும் சத் சங்கத்தையாவது கொடுக்கலாமே. ஏன்னா சத் சங்கம் தான் ஆறுதல். செய்திக்கு அசோகவனத்துல யார் ஆறுதல்னா அந்த சரமை திரிச்சடைன்னு 2 பேர் சத் சங்கம் இருந்தாப்ப, அதனால்தான் உயிரோட இருந்தாலும், இல்லாட்டி தூக்குமாடி செத்து போயிருப்பான். அந்த சத் சங்கத்தினால்தான் அவள் உயிர் பழித்து கொண்டிருந்தாள். பகவத் குணங்களை பத்தி அவங்க பேசுறது, பகவான் பெருமைகளை பத்தி இவ பேசுறது, அவங்க பேசுறது, அதனால்தான் அதனால சத் சங்கத்தினால்தான் கிருஷ்ணனுடைய பெருமைகள் கேட்க முடியும், ராமனுடைய பெருமைகள், பாகவதத்தினுடைய பெருமை கேட்க முடியும். பமே மமோத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம். சம்சார சக்கர பிரமதஸ்ப கர்மபிகி. ஏன்னா வாழ்க்கையில நிம்மதி கிடையாது, இந்த சம்சாரத்துல நிம்மதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் அறுக்குது, அப்படியே நம்மளை போட்டு அறுக்குது. இந்த சம்சார சக்கரம் நம்மளை போட்டு அறுத்துட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆயுசையும் அறுத்துட்டு இருக்கு, மனசையும் அறுத்துட்டு இருக்கு. பல கவலைகள்ல, எல்லா பிரச்சனைகள்ல நம்மளை போட்டு வாட்டி, உடம்பு நோய்களால உடம்பு அறுத்துட்டு இருக்கு, மனசு கவலைகளால் அறுத்துட்டு இருக்கு. நம்ம வாழ்நாள இந்த ஆயுசை காலத்தினால கால சக்கரம் அது அறுத்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட இந்த சம்சார சக்கரமானது பல விதத்துல நம்ம ஆயுசு அறுத்துட்டு இருக்கு, மனசு அறுத்துட்டு இருக்கு, உடம்பு அறுத்துட்டு இருக்கு. உடம்பு நோய்களால் பிடிக்கப்பட்டு வயோதிகம் நிலை அடைந்து கொண்டிருக்கிறது. இப்படி இந்த சம்சார சக்கரத்தினால அறுக்கப்படுகின்றேனே, இதுல எங்கேயாவது ஒரு சாந்தி கிடைக்குமா, நிம்மதி கிடைக்குமானா உன்னுடைய சத் சங்கம் ஒண்ணுதானே. உன் கதைகளை பேசுற அந்த சத் சங்கத்துல ஒண்ணுதானே அந்த சந்தோஷம் கிடைக்கும். வேற எங்க கிடைக்கும் உன் சந்தோஷம் பார்க்கலாம். அதனால மம உத்தம ஸ்லோக ஜனேஷு சக்கியம் சம்சார தாபம் சம்சார சக்கர பிரமதஸ்பகர்மபிகி. ஆனா உன்னுடைய மாயை பொல்லாதது. என்ன பண்ணும்னா, சத் சங்கத்தை தேடி போனா கூட அந்த சத் சங்கத்துல நிறைய புத்தி இருக்காது. வீட்டை சரியா போட்டோமா, குழந்தைய ஸ்கூலுக்கு போய் குழந்தைய அழைச்சிட்டு வரணுமே, பசங்களை அழைச்சிட்டு வரணுமேன்ட்டு உடனே அங்க சத் சங்கத்துல கரெக்டாக ஸ்கூல்லேருந்து அழைச்சிட்டு வரணுமே. வீட்டில் மனைவியானவள் கடைக்கு போய் இந்த சாமான்லாம் வாங்கினா சொன்னாலே அதை செய்யணுமே. அப்போ அதுதான் புத்தி ஓடுது, பகவானுடைய மாயை. அது உன்னுடைய மாயையால தேகம், குடும்பம், மனைவி, குழந்தைகள் இவைகளிடத்துல பட்டுதல் உண்டாகுது. அது மறுபடியும் எனக்கு அந்த பட்டுதல் உண்டாகாதபடி அடுத்த பிறவிலையாவது எனக்கு இந்த நம்ம ஆயுளை அபகரிக்கின்ற, இப்படி கிருஷ்ண பக்திக்கு தடையா இருக்கின்ற இந்த அதாவது அண்ணா சொல்லுவார், கொலை செய்யறவன், கொள்ளடிக்கிறவன், திருடுறவன் தான் துஷ்டர்கள் நினைச்ச கூடாது. நம்ம ஆயுளை திருடவர்கள், அதாவது நம்ம பக்திக்கு தடையா இருக்கிறவர்கள் கூட துஷ்டர்கள் தான் அப்படின்னு சொல்றாரு. அப்படியேப்பட்ட நாம பாட்டுக்கு ஏகாந்தமா பாகவதம் படிச்சு இருக்கும்போது டக்குன்னு போய் கடைக்கு போயிட்டு வந்துடுங்களேன், போய் இந்த சாமான்லாம் வாங்கி வந்துடுங்களேன், இதெல்லாம் வீட்டுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணா என்ன பண்ணுவோம், அந்த பாகவதமே அப்படியே தடையாயிடும். அது மாதிரி டக்குன்னு போய் ஸ்கூல்ல குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, அவங்க போய் அழைச்சிட்டு வரணும். ஏதாவது ஒரு வேலை அவங்க முதல்ல நான் இல்லற கவலைகள் முதல்ல ஏதாவது இருக்கதான் சொல்லுவேன். அதான் என்ன முக்கியம் இல்லையா, அதான் அப்படிதான் தோணும், அதான் முக்கியம், அதான் முக்கியமா தோணும், அதான் மாயை. அதுதான் இங்க சொல்றாரு. தொன் மாயையா ஆத்மாத்மஜ தார கேகேஷு ஆசக்த சித்தஸ்ய நாத போயாத்து. தார கேகேஷு மனைவி, குழந்தைகள், ஆத்மஜ தன்னுடைய குழந்தைகள், தார மனைவி, கிரகே அதுபோல தார கேகேஷு அப்ப வீட்டில் உள்ள உறவினர்கள், பந்துக்கள், பல சம்பந்திகள் எல்லாமே. அப்ப தட்டுமுட்டு சாமான்கள், சொத்து சுகம், காரு பங்களா எல்லாம் அப்படியே கூட சேர்த்துக்க வேண்டியதுதான். அத்தனைத்துலயும் அவ்வளவு பட்டுதல் இருக்கு. ஒண்ணுத்துலயாவது பட்டுதல் நம்ம விட்டோமா, ஒரு பேனால் கூட பட்டுதல் விடல நாம அப்படின்னும் போது எல்லாத்துலயும் பட்டுதல் இருக்கு. தொன் மாயையா ஆத்மஜ தார கேகேஷு ஆசக்த சித்தஸ்ய நாத போயாத். அதனால திருடுறவன், கொள்ளடிக்கிறவன், கொலை பண்றவன் மட்டும்தான் துஷ்டர்கள் நினைக்க வேண்டாம். நம்ம பாகவத கதையை படிச்சுட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இந்த பொழுது அருமையான இந்த காலங்களை எல்லாம் யாரு விரயமாக்குகிறார்களோ அவர்களெல்லாம் கூட துஷ்ட சங்கம்தான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த பந்த பாசத்துல போய் நான் சிக்கிக்க கூடாது அப்படின்னு இங்க பிரார்த்தனை பண்றாரு. இங்க தார கேகேஷ்னே சொல்றாரு, மனைவி குழந்தைகள் தான் அவர்கள்
அப்படின்னு சொல்றாரு இங்க. ஆமா, அது அவர்கள் தான் மாயை, பகவத் பக்திக்கு தடையாக இருக்கிறார்கள். அது இந்த ஜென்மத்துல போட்டோம், அடுத்த ஜென்மத்துல எனக்கு வேண்டாம், இந்த மாதிரி சங்கம் வேண்டாம். அப்ப சொல்றாரு இங்க என்ன கேட்கிறாரு, முதல்ல பக்தருடைய சங்கத்தை கேட்கிறார், முதல்ல உன் தர்சனத்தை கேட்டார். அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாரு, பக்தருடைய சங்கத்தை கேட்கிறாரு. உன் தர்சனம் அன்னைக்கு கடியதை கடிட்டோம், ஆனா அது வரை சத் சங்கம் இருக்கலாமே, என்ன சத் சங்கம் கொடு, ஆனா துஷ்ட சங்கம் குத்துறாது. சத் சங்கம் கூட இல்லைன்னா பரவாயில்ல. அதான் ஸ்ரீ அண்ணா சொல்றாரு, நம்ம வீட்லயே பாகவதம் படிச்சிருந்தா அதுவே சத் சங்கமா. குந்தி வாச்ச பீஷ்ம வாச்ச அப்படின்னு படிக்கும்போது கிருஷ்ண குந்தியோட பீஷ்மரோட பேசுறோமா நாம. ஆனா அதுக்கு மேல ஹரி இந்த சத் சங்கம் கூட அப்போ இந்த சங்கமே நம்மளுக்கு போதும், பாகவதம் படிச்சுன்னு இருக்குதே, நம்மளுக்கு எல்லா சங்கமும் இருக்குது இதுல. ஆனா வெளிப்புறமான சங்கம் வந்துச்சுன்னா வச்சுக்க டக்குன்னு வளவலன்னு பேசுவாங்களாம். அதான் ஸ்ரீ அண்ணா சொல்றாரு, கதவு சாத்தின்னு இருந்தா கூட கது தட்டி சாரு தூங்குறீங்களா வீழ்ச்சின்னு இருக்கீங்களா அப்படின்ட்டு. அப்புறம் பேச ஆரம்பிச்சா அவன் பாடு ஊர் கதை வம்பு தும்பு எல்லாத்தையும், அவன் குடும்ப கதை எல்லாத்தையும் உட்காந்து பேசுவாங்க. அருமையான பாகவதம் படிச்சுன்னு இந்த சமயத்துல இது மாதிரி தொல்லை பண்றாங்களே, தேவையில்லாத கதைகள்லாம் மனசுல புகுத்தி, அப்ப நம்ம அதை சிந்திக்கணும். கண்ட நாம ரூபங்களை நம்ம சிந்திச்சுட்டு மனசு கலங்கம் அடிக்க செய்கிறார்களே, இவர்கள் தான் துஷ்ட சங்கமா. இந்த சங்கம் எனக்கு நேராதபடியாவது காப்பாத்து. எனக்கு ஒன்றும் சத் சங்கம் இல்லைன்னு நான் தவிக்கல. பாகவதம் யாருக்கு எல்லாம் இருக்குதோ அவங்களாம் சத் சங்கத்துல பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புஸ்தகம் வீட்டுல இருந்தாலே 4 ஸ்லோகம் எடுத்து படிச்சாலே அதுவே அவங்களுக்கு சத் சங்கம் ஆயிடும். இப்ப நான் மட்டும் இப்ப நம்ம மைக்ல பேசுறோம், தனியா தான் பேசுறோம். இப்ப பக்தர்கள் கேட்கறோம், என்ன பாகவத புஸ்தகம் இருக்கே எனக்கு சத் சங்கம். இப்ப விருத்ராசுரம் ஸ்துதி படிக்கும் போது விருத்ராசுரனோட பேசுறேன் நான். மகானுடைய சங்கம் எனக்கு இருக்குது. இப்போ சங்கம் இல்லைன்னு நான் ஏன் தவிக்கணும்? அருமையான பாகவத புஸ்தகம் இருக்கும் போது இதுல சொல்றாரு, அண்ணா சொல்லியிருக்காரு, நம்மள சத் சங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு அண்ணா. குந்தி வாச்ச பீஷ்ம வாச்சம் படிக்கும், குந்தியோட பீஷ்மரோட பேசுற நீ, அவங்களோட சம்பாஷணை, அவங்களுடைய அனுகிரகம் உனக்கு நீ பெற்றுக்கொள்கிறாய். அவங்களுடைய தபஸ்ல 16ல் ஒரு பங்கு உனக்கு கிடைக்கும், தெரிஞ்சுக்கும் அந்த பக்தியில. அப்போ அவர்களுக்கும் தபஸ் ஒரே உனக்கும் பக்தி விருத்தி ஆகும். அப்போ இந்த விருத்ராசுர ஸ்துதியை படிக்கும் போது விருத்ராசுரனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும். அவர் மோட்சத்துக்கு போனாரு, அதனால வீர மரணத்தை தான் விரும்பினார். நோஞ்சானா சாகிறது அவர் விரும்பல. அந்த அந்த மரணத்தையே பகவான் கொடுக்க போறார். அவன் பிரார்த்தனையே தெரியுது. ஆசுபதி அப்படின்னு பதம் இருக்கு. என் உயிருக்கு பதி நீ தான், என் பிராணை பிரித்து நீ உன் திருவள்ளியில சேர்த்துக்கோன்னு கேட்கிறார். அதனால ஒண்ணு சத் சங்கம், இல்லைன்னா துஷ்ட சங்கமாவது எனக்கு பிராப்தமாகாம இருக்க என்னை பார்த்துக்கோ. துஷ்ட சங்கமாவது என்னை நாடாதபடி என்னை காப்பாற்றிக்கொள், என்னை காப்பாற்றி விடு அப்படின்னு பிரார்த்தனை பண்றாரு விருத்ராசுரன். சத் சங்கம் வேணும், இல்ல துஷ்ட சங்கமா பிராப்தமாகாதபடி பகவான் காத்து ரட்சிக்க வேண்டும். இதுதான் வரமா கேட்கிறாரு. சரி, நம்மளாம் நல்லா கேட்போம், நமக்கு இந்த உலகத்தினுடைய சௌக்கியங்களை கேட்போம். ஆனா அப்புறம் விருத்ராசுர ஸ்துதியில பாருங்க, அதெல்லாம் வேணான்றார். என்ன சார்வபௌமம், சக்கரவர்த்தி பதவியே கிடைச்சாலும் வேணாம், இந்த உலக சௌக்கியங்கள் வேணாப்பா எனக்கு. நாகபிருஷ்ணன் சொர்க்கலோக சௌக்கியமே வேணான்றார். அதுக்கு மேல நான் பிரம்மலோக சௌக்கியம், பிரம்ம பட்டம் கூட வேணான்றார். இல்ல அஷ்டமா சித்திகள், நான் பிரம்மலோக பதவியோட மேலாண்டு அஷ்டமா சித்திகள், அஷ்டமா சித்தி கைவர பெற்றவன் யோகீஸ்வரன் எந்த லோகத்தோட டக்குன்னு பரகாய பிரவேசம் பண்ணிட முடியும். ஆமா, உடம்பு செருக்க முடியும், பெருக்க லகிமா மகிமா, உடம்பு செருக்க முடியும், பெருக்க முடியும், தூரம் எங்கேயோ இருக்கிறத ஞான திருஷ்டில பார்க்க முடியும், டக்குன்னு மறைஞ்சிட முடியும், வேற இடத்துல தோன்ற முடியும், வேற ரூபத்துக்குள்ள வேற உடலுக்குள்ள போக முடியும், என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் அஷ்டாங்க சித்தி அதெல்லாம் எனக்கு வானே வேணாம். அதெல்லாம் மோகத்தை உண்டாகும், நமக்கு அழிவு தான் கொடுக்கும். ஏன் இரண்யகசிபு அஷ்டமா சித்திகள் இல்லையா? அந்த அஷ்டமா சித்திகள் பிரபாவம் உனக்கு இருக்கு. அது கூட அவன் விரும்பல, அது கூட விருத்ராசுரன் விரும்பல. அப்போ என்ன கேட்கிறாரு பாருங்க, இந்த பக்குவம் தான் நமக்கு வேணும். இந்த பக்குவத்தோட இதை சும்மா படிச்சுட்டா போதாதுங்க, ஒரு நிமிஷம் இதெல்லாம் விசாரணை பண்ணணும். விசாரணை பண்ணாதான் இது என்ன கேட்ட இந்த 4 ஸ்லோகம் போதுன்னு அண்ணா சொல்லியிருக்காரு. சிஷ்யம் மகான்கள் சொன்னா சும்மா சொல்லுவாங்களா? அப்ப அதுல 4 ஸ்லோகம் சாரமானது, அப்படி பாகவத்துடைய சாரம் இந்த 4 ஸ்லோகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கறோம்னா மோட்சத்தை கூட கேட்கக்கூடாதான். அகம் ஹரேதவ பாதைக மூல தாசானு தாசு பவிதாஸ்ம பொய்யா. அப்போ பகவானுடைய குணங்களை பத்தி பேசக்கூடிய அந்த சத் சங்கம் தான் வேணும்ட்டு கேட்கணும். மனஸ் மரே தாசுபதேர் குணாம்ஸ்தே கிரணீத வா கர்ம கரோது காய.
என் மனசு எப்பொழுதும் திருவடி கமலங்களையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய குணங்களையே சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும், உன்னுடைய கதைகளையே என் வாக்கானது பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த கதை பேசுற சத்சங்கம் எனக்கு வேண்டும். தாசானு தாச, அந்த தாசனுடைய குலத்துல நான் பிறக்க வேண்டும் அப்படின்னு அடுத்த பிறவி கேட்டா அப்படி கேட்கணும். ஆனா பகவான் மோட்சம் கொடுத்ததுதான் வருது. பின்னாடி பார்த்தா விருத்தராசுரனுக்கு தன் திருவடியிலே சேர்த்துட்டார் போல இருக்கு. ஆனா அது எப்படி கொடுப்பானோ பகவான் தான், பகவான் இஷ்டம்தான். தன் திருவடியில பக்கத்துல வச்சுன்னு ஆசைப்படுறார் விருத்தராசுரன். அதனால மோட்சத்தை அருளிட்டார். விருத்தராசுரனுக்கு பார்த்தா மோட்சம் தான் கொடுத்த மாதிரி வருது இங்க பின்னாடி பார்த்தா கதையில. அதனால நம்ம கேட்கணும். அப்போ நம்ம விருத்தராசுரன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறார், பகவான்களை இதை பிரார்த்தனை பண்ணு, பொண்ணு ஒன்றும் பொருள் கண்டதை கேட்டு ஏமாந்துடாத, போய் ஆச்சு போச்சுன்னு கண்டதெல்லாம் கேட்டு ஏமாந்து போயிடாத, வேணாம் அதெல்லாம். அப்படி கேட்டு ஏமாந்து போய் தான் துருவன் வந்து வருத்தப்பட்டுனே வந்தார் காட்டுல இருந்து வீட்டுக்கு வரும்போது. அட போயா, மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சகல ஒரு ராஜான்னா தன்னுடைய ராஜ்யத்துல பாதி கொடுக்கக்கூடிய சக்தியுடைய, ராஜ்யத்தை கேட்டா கொடுத்துருவான் உயிரை காப்பாத்தனுக்கு. அடிக்கடி அரைமுட்டை தவிடு கேட்டு ஏமாந்து போன மாதிரி அல்ப விஷயத்தை கேட்டு ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக இங்க விருத்தராசுரன் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுன்றது. இந்திரன் கேட்ட மாதிரி அல்பத்தை கேட்டுறாத அப்படின்னு. சமஞ்சசத்வா விரகிய காங்ஷி, அந்த அந்த ஆசையா கிருஷ்ணனுடைய தர்சனத்தை எதிர்பார்த்தோம். அந்த பகவானுடைய தர்சனம் முக்கியம். அந்த பகவானுடைய தர்சனம் பண்ணா நான் அவனோட சல்லாபம் பண்ணலாம், அவனோட பேசலாம், விளையாடலாம். வில்லமங்கல தாவராச்சாரிய விளையாடின மாதிரி கிருஷ்ண இடத்துல ஜாலியா விளையாடலாம். கண்ணு தெரியாதவர் தான், ஆனா அனைவரதும் கிருஷ்ண இடத்துல விளையாடுவாராம் அவரு. அப்போ எப்படி கண்ணு தெரியும்னா அது அது கிருஷ்ணனுக்கு தெரியும், அந்த பக்தருக்கு தான் தெரியும் அந்த சல்லாபம். அது மாதிரி பக்தர்களோட பகவான் விளையாடுவான். பகவான் வந்து அவங்களோட ஓடி பிடிச்சு விளையாடுவான், எல்லாமே குதிப்பான், ஆடுவான், பாடுவான், எல்லாம் பண்ணுவான் பக்தர்களோட. அந்த சல்லாபம் வேணாமா? அப்ப கிருஷ்ணனுடைய தர்சனம் வேணும் தான் கேட்கலாமா? மோட்சத்தை கூட விரும்பக்கூடாதான். ஒண்ணு கிருஷ்ண தர்சனம், கிருஷ்ண பக்தருடைய தர்சனம், அதுதான் க்ஷேமத்துக்கு இருப்பிடும். சரி, இதெல்லாம் விருத்தராசுரன் பிரார்த்தனை பண்றார். விருத்தராசுரன் இந்த பிரார்த்தனை 4 ஸ்லோகத்துல எவ்வளவு கருத்துக்கள் இருப்பார். அதனால அல்ப விஷயத்தை பிரார்த்தனை பண்ணக்கூடாது, பக்தி விஷயத்தை தான் பிரார்த்தனை பண்ணுன்றது சொல்லி கொடுறாரு விருத்தராசுரன். இதெல்லாம் கேட்டான் யாரு? இந்திரன் பார்த்தோன்னே, அப்பா நீ பரம பாகவதனா இருக்கிறியே, ஆஹா ஆச்சரியமா இருக்கே, நீ அசுரன் பாகத்துக்கு ஆனா பார்த்தா பரம பாகவதனா இருக்கே அப்படின்னு சொல்லி சண்டை போட்டிருக்கான். அப்ப சொல்ற, நான் சொன்ன 4 ஸ்லோகம் காதுல விழுந்துச்சா இந்திரா? ஆனா உனக்கு எனக்கு என்ன இருக்கு? நீ வந்து பகவானுடைய ததிஷ் மகர்ஷியுடைய தேஜஸ்னால ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், அதெல்லாம் வஜ்ராயத்தால என்ன வதம் பண்ணு. ஆனா நம்ம 2 பேருக்கும் சண்டை, என்னை வந்து தொஷ்டா ஏவி இருக்க உன்னோட யுத்தம் பண்ணணும்னு. ஆனா நம்ம 2 பேருக்கும் எப்பவும் எதிரிகளாவே அடிச்சுப்போம், புரியுதா? ஆனா நீயும் பகவானத்துல யாசிச்சிருக்கிற, நானும் பகவானுக்கு யாசிக்கிறேன். உன்ன மாதிரி அற்பமா நான் யாசிக்க மாட்டேன். அதான் நான் பிரார்த்தனை பண்ணேன். ஆனா நம்ம சுகம் துக்கம், ஆனா ஒண்ணு, சுக துக்கம், மானவமான லாப நஷ்டம் இதெல்லாம் சகஜம். போர்ல வந்து வெற்றி தோல்வி சகஜம். அதனால வந்து நம்ம எப்போ எதிரிகளாவே இருந்து அடிச்சுப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது என்ன பண்ணாரா, அந்த யானையோடு கூடிய இந்திரனே விருத்தராசுரன் முழுகிட்டாராம். வஜ்ராயுதத்தோட முழுகிட்டான். அப்போதான் மறுபடியும் அதனால வஜ்ராயுதத்தான வைத்த கிருஷ்ணன் வெளியே வரான். வெளியே வந்து விருத்தராசுரனை வதம் பண்ணிட்டார். விருத்தராசுரனை வதம் பண்ண உடனே அந்த விருத்தராசுரனுடைய ஜீவ ஜோதி பரஞ்சோதியில கலந்து போகுது. பரஞ்சோதியில கலந்து போகுது. சரி, அப்ப விருத்தராசுரனை இப்படி வதம் பண்ணி தான் போனோமான்னு கேட்டா அவன் கேட்டுட்டு வரான். அப்படி ஆமா, போர்க்களத்துல வீரமரணம் அடையணும் ஆசைப்பட்டு கேட்டான் விருத்தராசுரன். அதை பகவான் அனுகிரகம் பண்ணார். இவனுக்கு சொர்க்கலோகத்தை கேட்ட, சொர்க்கலோகத்தை இவன் அடைஞ்சிட்டான். இப்போ அசுரர்களை ஜெயிச்சு விருத்தராசுரன் ஜெயிச்சு. ஆனா ஒன்னே ஒண்ணு, எல்லா தேவர்களும் சந்தோஷம் அடைஞ்சாங்க, ஆனா இந்திரன் மட்டும் சந்தோஷம் அடையலையா? ஏன்னா விருத்தராசுரன் அழிச்ச அந்த பிரம்மத்தி தோஷம் இவனை வந்து மறுபடியும் பிரம்மத்தி தோஷம் வந்து பாதிச்சுது. அந்த பிரம்மத்தி தோஷம் வந்து பாதிச்ச உடனே இவனுக்கு என்ன பண்ணாங்க, இந்த சமயம் தான் பார்த்து இந்திரலோகத்துல வந்து ஆட்சி பெறத்துக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்ச உடனே, அதாவது ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். யஸ்ய பக்திர் பகவதி ஹரோ நிச்சயசேஸ்வரே, மோட்சத்தை அருளக்கூடிய பகவானத்துல உனக்கு எப்படிப்பட்ட பக்தி உண்டா இருக்கே, விக்ரீடதோ அமிர்தாம்போதோ கிம் சுத்ரஹி காது கோதகி,
அப்படிப்பட்ட பக்தி என்ற அமிர்தத்துல தெளிக்கின்ற உனக்கு இந்த அல்ப விஷயங்களால் ஆக வேண்டியது என்ன அப்படின்ட்டு இந்திரன் வந்து விருத்தராசுரனை புகழ்கிறார். சண்டை போடும் போது புகழ்ந்தார். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அப்படிப்பட்ட அமிர்தத்தில் தெளிக்கிறவர். இந்த தேகம் போனா போயும் போது, ஆனா ஆத்மஸ்வரூபத்தில் ரமித்து கொண்டிருந்தான் விருத்தராசுரன். அப்படிப்பட்ட ஆத்மாராமராக இருக்கார் பரம் பாகவதர். அத குட்டையில் உள்ள சாக்கடையினால ஆக வேண்டியது என்ன, குட்டையில் உள்ள சாக்கடை மாதிரி அந்த உலக சௌக்கியங்கள்லாம் அப்படி இருந்தார். வாத்ரக்னி லிங்கேஸ் தம் அபிஷ்டவான மந்திர் முதா குசுமேர் அப்யவர்ஷன் விரத்தஸ்ய தேகன் நிஷ்கிராந்தம் ஆத்மஜோதிர் அரிந்தம பஷ்யதாம் சர்வலோகானம் அலோகம் சமபத்தியதம். எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் போது இந்த ஜீவஜோதி விருத்தாசுரன் உடம்புல கிளம்பின ஜீவஜோதி பரஞ்சோதியில கலந்தது எல்லா தேவர்களும் பார்த்தாங்களாம். ஆச்சரியமா பார்த்தாங்களாம் எல்லாமே. அப்ப ஆகாசத்துல பூ மாறி பொழிந்தார்கள் எல்லாமே. சரி, இது அப்ப பார்த்தாங்க. இந்த சமயத்தில் தான் வந்து இந்திரன் இல்லாத சமயத்துல பிரம்மத்தி தோஷத்தினால் பயந்து என்ன பண்றாரு, மகாலட்சுமி இருக்கா இல்லையா, மகாலட்சுமியுடைய தாமரை தண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிட்டாரு. அந்த மகாலட்சுமி அனுகிறதுனால அந்த பிரம்ம தோஷம் வந்து அவங்க பாதிக்காம இருந்தது. யாருக்கு? இந்திரனுக்கு. விருத்தராசுரன் வாதம் வந்தாலும் பிரம்ம தோஷம் வந்து இல்லையா, அது வந்து பாதிக்காம இருந்தது. எங்கன்னா மகாலட்சுமியுடைய அமர்ந்திருக்கிற தாமரை தண்டுல போய் ஒளிஞ்சதால, மகாலட்சுமியுடைய ஆசுவாசத்தினால. அது இந்த சமயத்தில் தான் என்ன பண்ற, நகுஷன்றவன் வந்து சந்திரவம்சத்தில் தோன்றிய நகுஷன் இருக்கார் இல்லையா, யயாதியினுடைய அப்பா, அவர் தான் இந்திரனா இருந்தார். அந்த இந்திரனா இருக்கும்போது இந்திராணியத்துல ஆசைப்பட்டார். இந்திராணியத்துல ஆசைப்பட்ட போது அப்போ சப்த ரிஷிகளை வந்து நீ பல்லக்கு தூக்க வச்சேன்னா உனக்கு நான் மனைவி ஆடுகிறேன் அப்படின்னு பிரகஸ்பதி சொன்ன யோசனைப்படி இந்திராணியானவள் கேட்டுக்கொண்டாள் நகுஷனிடத்துல. நகுஷன் சரி சப்த ரிஷிகளை பல்லக்கு தூக்க வச்சான். சப்த ரிஷிகள் வேற வழி இல்லாம இவனை இந்திரனாக அங்க நியமிச்சாங்க. நகுஷனிடத்துல அந்த அளவுக்கு பராக்கிரமம் இருக்கு, அந்த அளவுக்கு புண்ணியம் இருக்குன்றதுனால. கடைசியில் சப்த ரிஷிகள் பார்த்தா அகஸ்தியர் ரொம்ப கொஞ்சம் குள்ளமானவர், அதனால பல்லக்கு தூக்கும் போது கொஞ்சம் சரியா போகல அந்த பல்லக்கு. அப்போ இந்திராணியத்துல பல்லக்குல போகும். நகுஷன் வந்து சீக்கிரமா போ சரியா போ அப்படின்ட்டு சீக்கிரம் போன்ட்டு சர்பன்னு சொன்னான். யாரு? நகுஷன். அப்போதான் அகஸ்தியர் கோபம் உண்டாயிடுச்சு. நீ சர்பமாவே போக கடவாய் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துறாரு. உடனே நகுஷன் கீழே விழுந்தான். அவன் பெரிய மலைப்பாம்பாக அவன் ஒரு காட்டுல போய் மலைப்பாம்பா போயிட்டான் நகுஷன் சாபத்தினால. அப்போ எனக்கு சாப மோட்சணங்கள் சொல்லு அப்படின்னு சொன்னே, கவலைப்படாத, பாண்டவர்களால் உனக்கு சாப மோட்சணம் ஆகும்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டார் அகஸ்தியர். அந்த நகுஷன் தான் வனவாசத்துல போனா. பகவான் வரார். பாண்டவர்கள்லாம் வனவாசம் இருக்கிறாங்க இல்லையா, 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அக்ஞாத வாசம். 12 வருஷம் வனவாசத்துல இருக்கும்போது அந்த சமயத்துல பாம்பா இருக்கிறார் நகுஷன். அதாவது அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து பாக்குறாரு. பார்த்து பாண்டவர்களை பார்த்து சொல்றார், நீங்க வந்து பழம் பறிக்கிறதுக்கோ புஷ்பங்களை பறிக்கிறதுக்கோ கிழக்கு மேற்கு தெற்கு இந்த 3 திக்குகளை போங்க, ஆனா வடக்கு திக்கு மட்டும் போகாதீங்க அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அப்போ இந்த பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, சரி ஆகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. கிருஷ்ணன் போன பிறகு இந்த பழங்கள்லாம் பறிக்கிறதுக்கு போறது பீமன் தான் போவோம். பீமன் போகும்போது நான் பார்த்தான், ஏன் இந்த வடக்கு போகக்கூடாது சொன்னான். வடக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும். அந்த என்ன பெரிய ஆபத்து, நானே 10,000 யானை பல முடியவன், என்ன பண்ண முடியும், எந்த ஆபத்துன்னு வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்ற தைரியத்துல என்ன பண்ணா, பீமன் என்ன பண்ணா அந்த வடக்கு திக்கு நோக்கி போனான். எது செய்யக்கூடாதுன்னு சொல்றானா பகவான், அதை தான் நம்ம செய்வோம் ஃபர்ஸ்ட். இது வேணா, இது தப்பான வழி, இது வேணான்னா அதுதான் ஃபர்ஸ்ட் செய்வோம். பீமன் என்ன பண்ணா, உடனே வடக்குதுக்கு போக ஆரம்பிச்சான். வடக்குதுக்குள்ள போனா எவ்வளவு புஷ்பங்கள், அப்படியே தேனடிங்களா இருக்குது, தேனடிங்க நிறைய இருக்குது, பிழிஞ்சு சாப்பிடலாம். அதே சந்தர்ப்பம் பார்த்தா புஷ்பங்கள் பழங்கள்லாம் நல்லா பழுத்து தொங்குறது, நல்லா செழிப்பா இருக்கு. ஏன் அது மாதிரி செழிப்பா இருக்குன்னா, யாரும் மனுஷன் நடமாட்டம் இல்லை, அங்க ஆபத்து இருக்கு வடக்குதுக்குல, அதனால போக்குவரவு இல்லை, அதனால அங்க செழிப்பா இருக்கு. மற்ற திக்குலாம் வந்து ரிஷிகள்லாம் போகவும் வருவாங்க அந்த அந்த வனவாசத்துல, அந்த அரண்யத்துல, அந்த வனத்துல மற்ற திக்கெல்லாம் போவாங்க. மற்ற திக்குல ஆபத்து கிடையாது.
கிழக்கு மேற்கு தெற்குல ஆபத்து கிடையாது, வடக்குல ஆபத்து இருக்கு. அதனால அங்கே யாரும் போக்குவரவு இல்லை. அதனால நிறைய பழங்கள்லாம் பழுத்து தொங்குறது, பூக்கள்லாம் நிறைய பூக்குறது, நிறைய தேனடைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, சௌக்கியம் நிறைய இருக்கு. அப்போ அதனால போக்குவரவு இல்லை, ஜனங்க போக்குவரவு இல்லாததுனால அது செழிப்பா இருக்கு. இதை பார்த்த உடனே பீமனுக்கு கோபம் வந்துடுச்சு. யாரு? கிருஷ்ணன் மேல. பத்தியா இந்த கிருஷ்ணன் வடக்குக்கு போகக்கூடாது சொன்னது இதுக்காக தானா? எவ்வளோ பழங்கள் இருந்து, எவ்வளோ தேனடை இருந்து, இந்த சௌக்கியத்தெல்லாம் நாங்கள் அனுபவிக்க கூடாதுக்கு, வனத்துல கஷ்டப்படணும்னு எவ்வளவு கெட்டணும் பத்தியா கிருஷ்ணனுக்கு. நாங்க இந்த கஷ்டப்படணும்னு எங்களை வச்சுக்கிறான் பத்தியா கிருஷ்ணன் அப்படின்ட்டு ஒரு கோவம் கிருஷ்ணன் மேல. இவன் என்ன பண்றான், அந்த பழம் இந்த பழம் அது இது சாப்பிட்டுனே போறான் பாரு, சாப்பிட்டுன்னு அந்த பூக்கள்லாம் பறிச்சுன்னு போறான் பாரு. உடனே பார்த்தா யாரோ ஒருத்தர் புஷ்ன்னு இழுக்கிற மாதிரி இருக்குது. நம்ம என்ன, நம்ம தன்னாலே காத்துல போயிட்டு இருக்கோம், யார் நம்மள இழுக்கிறாங்க, ஆனா நல்லா தான் இருக்கு, சரி விடு, நம்ம நடந்து போறதுக்கு போதெல்லாம் நம்மள யாரோ அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அந்த பாம்பு ஒண்ணு, மலைப்பாம்பு, அது அப்படி இழுக்கிறது. அப்படி இழுத்த உடனே ஜம்முன்னு போயிட்டான், நேரா பாம்பு வயிற்றுக்குள்ள போய் உட்காந்துட்டான். யாரு? பீமன். என்னடா நம்ம எங்கடா இருக்கிற மாதிரி பாம்பு வயிற்றுக்குள்ள வாய்க்குள்ள போட்டுட்டோம். ஆஹா, கிருஷ்ணன் கரெக்டா தான் சொன்னா, இங்க ஆபத்து இருக்கு. எதுவுமே அழக பார்க்க கூடாது, அழகுல ஆபத்தும் இருக்குது. அழகுதான் ஆபத்தே சொல்ல போனா. அழகை பார்த்து ஏமாந்துட கூடாது, அழகு என்னைக்குமே ஆபத்து. அழகை பார்த்து ஏமாந்துடவே கூடாது. அதனால வடக்கு திக்கில் பார்த்தா நல்ல பழங்கள் புஷ்பங்களை காய்ச்சி அப்படியே பூத்து தொங்குது, செழிப்பா இருக்குது. பார்க்கறதுனே அது பார்த்து ஆசைப்பட்டான். அப்புறம் பழங்கள்லாம் பறிச்சுன்னு அப்படியே இன்னும் அந்த பழம் அப்படின்ட்டு உள்ள போகிறான். அந்த வடக்கு திக்கில் உள்ள போகணும்னா பாம்பு வாய்க்குள்ள போய் மாட்டின்ட்டான். இப்போ பாம்புக்குள்ள ஆபத்துல மாட்டின்ட்டான், சிக்கின்றான். அப்போ நான் பார்த்தாங்க இவங்கெல்லாம் எல்லாம் தர்மபுத்திரர் போனா, எங்க பீமன் போன ஒன்றும் வரலையேன்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிச்சார். அப்படி நகுலன், சகாதேவன், தர்மபுத்திரர், அர்ஜுனன் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. எல்லாம் பாம்பு வாய்க்குள்ள. வடக்குக்கு தான் கண்டிப்பா ஏருக்கு முறை செய்யக்கூடியவன் தான் பீமன். முரடன் அதிகம், சாப்பாட்டுறாம முரடன். அதனால நம்மள கிருஷ்ணன் எதை செய்யக்கூடாதுன்னு அதான் செய்திருப்பான். கண்டிப்பா வடக்குக்கு தான் போயிருப்பான். சரி போய் பார்க்கலான்ட்டு போய் பார்த்தா எல்லாமே அந்த பாம்பு வாய்க்குள்ள போய் அகப்பட்டுட்டாங்க. அகப்பட்ட உடனே பகவான், கிருஷ்ணா எங்களை காப்பாத்து கிருஷ்ணா. அந்த வனவாசத்துல இது மாதிரி பாம்பு வாய்க்குள்ள ஆக்கப்பட்ட உடனே வனவாசத்துல, கிருஷ்ணா நீ தான் காப்பாத்தணும் கிருஷ்ணா எங்களை அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டீங்க, தவறு செய்துறீங்க. இவன் காப்பாத்தணும்னா மறுபடியும் கிருஷ்ணன் தான் போகணும். இப்போ நான் தான் கெடுதல் நினைக்கிறேன்னாச்சு. நான் தான் பழம்லாம் எங்களோட செழிப்பா இருக்குது, இந்த இடத்துக்கு வேணும்னே நானும் பாம்பு இருக்கிறேன்னாச்சு, எனக்கு எது கூப்பிடுறேன் இப்போ. இல்லை கிருஷ்ணா தப்புதான் கிருஷ்ணா, நான் அப்படி சொல்லிருக்கூடாது கிருஷ்ணா. பீமன் சொன்னா இல்லையா, பத்தியா இந்த இடத்துல நாங்க அனுபவிக்க கூடாதுன்னே வேணும்ட்டு இது தவிர்த்து இருக்கிறான் பாரு, இந்த வடகுக்கு போக கூடாதுன்னு. எவ்வளவு கல் நெஞ்சக்காரன் பத்தியா கிருஷ்ணன் அப்படின்னு சொன்ன. இப்ப நல்லா கிருஷ்ணன் போகணுமா? இப்ப ஆபத்து வந்தா கிருஷ்ணன் போகணும். டக்குனு கிருஷ்ணா பிரார்த்தனை பண்ண உடனே பகவான் உடனே ஒரு எலி ரூபத்துல வந்தானா. அங்க எலியா அந்த பாம்பு வாய்க்குள்ள அகப்பட்டுட்டான். அகப்பட்ட உடனே அர்ஜுனன் காண்டியம்ன்ற தனுசு வச்சிருக்கான் இல்லையா, அந்த காண்டிவ தனுசை இதை நான் கதையில படிக்கல, நான் காதல கேட்டது இந்த கதையை. எங்க மாமா எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த கதையை, அது கேட்டிருக்கேன். நான் கதையில போய் பாரதத்துல வியாச பாரதத்தை போய் ஒன்றும் படிக்கல அதெல்லாம், ஆனா கதை கேட்டிருக்கேன். அது கேட்ட கதை தான் அது. அப்ப என்ன பண்ணாரு, அந்த நான் காண்டி வந்த தனுஷ், அந்த நான் என்ன பண்ண போய் அந்த எலியா போய் அந்த நானை கடிச்சிட்டாரு பகவான். சொல்லி அந்த நானை கடிச்சோடனே அந்த நான் அப்படி அருந்ததோ இல்லையோ, அது வளைஞ்சிருக்கிற அந்த காண்டிவம் பட்டுன்னு வெடிச்ச உடனே அந்த பாம்பு வயிறு கிழிஞ்சு போச்சு. அந்த பாம்பு தலையை கிழிச்சுட்டு எல்லாரையும் வெளியே அழைச்சு பகவான் எலி ரூபத்திலிருந்து பகவான் கிருஷ்ணனா மாறி, ஏந்து வாங்கடாப்பா ஃபைனல், உங்களெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தி வராது, ஏந்துங்க முதல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் உயிர் பழைக்க தமிழ் அமிர்த திருஷ்டினால் அவர்களை உயிர் பழைக்க வச்சு அவருடைய அந்த பிரக்ஞையற்ற தன்மையெல்லாம் போக்கி சுயநினைவுக்கு வர வச்சு அந்த பாண்டவர்ல பகவான் காப்பாற்றினார் அப்படின்னு இந்த சரித்திரம். அப்போ அந்த பாம்பு வெடிச்சு சிதறின உடனே அந்த பாம்பு வயிறு கிழிஞ்சு போன உடனே அது அந்த ரூபத்தை மறைத்து நகுஷனாக மாறி, கிருஷ்ணா உன்னுடைய அனுகிரகத்தினால நான் சாப மோட்சனம் அடைந்தேன், அகஸ்தியருடைய சாபத்தினால நான் பாம்பாக இருந்தேன், சாப மோட்சனம் அடைந்தேன், மறுபடியும் நான் சொர்க்கலோகத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அதுபோல நகுஷன் மறுபடியும் சொர்க்கலோகத்தை அடைந்தார் அப்படின்னு இந்த சரித்திரம். அப்புறமா தான் இந்திரன் பிரம்மத்தி தோஷத்துல இருக்கும்போது தான் இவன் நகுஷன் ராஜ்யத்தை ஆண்டது. அந்த சமயத்துல தான் சாபத்தினால மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே இந்திரன் என்ன பண்ணாங்க, அஸ்வமேத யாகத்தினால அந்த பிரம்மத்தி தோஷத்தை போக்கினார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது.
அதேஜ்யமானே புருஷே சர்வதேவ மயாத்மனி அஸ்வமேதே மகேந்திரேன விததே பிரம்மவாதிபிகி. பிரம்மவாதிகளாகிய பிராமணர்களுடைய உபதேசத்தினால அஸ்வமேத யாகம் செய்து மகேந்திரனுக்கு அந்த யாகத்தினால அபிஷேகம் பண்ணி அவனுக்கு அந்த பிரம்மதி தோஷத்தை போக்கினார்கள். அதுதான் அந்த கருஷம் மலதம்னு சொல்லக்கூடிய ராமாயணத்துல வருது அந்த தேசங்கள். அந்த தேசத்துல தான் அவன் அஸ்வமேத யாகம் பண்ணி அவருடைய மலத்தை கழித்தது. அந்த பிரம்மதி தோஷம் போக்கின இடம் அது மலதம் கருஷன்ற இடம். அதுதான் தாடகவனமாக பின்னாடி மாற்றப்பட்டது. பிரம்மதி தோஷத்துடைய பாதிப்பினால அது தாடகை, அதை ராட்சசர்கள் வசிக்கக்கூடிய இடமாக மாறினது. அது அப்படிப்பட்ட செழிப்பான தேசமா இருந்த அது பின்னாடி ராட்சசிகள் வசிக்கக்கூடிய தேசமா மாறினது. ஆனா இந்திரனுடைய பிரம்மத்தி தோஷம் கழிஞ்சதுனால அந்த இடத்துல அப்புறம் ராமரால் வந்துதான் அது மறுபடியும் அது சுபிக்ஷம் அடைந்தது. அந்த தோஷங்கள்லாம் நீக்கப்பட்டது ராமரால. அதனால்தான் அங்க விஸ்வாமித்திரர் சொல்ல சுபதர்ஷனா அப்படின்னு பதம் வருது. சுபன்னு அந்த மங்களத்தை உண்டாக்கணும். அந்த தாடக வனத்தை மங்களத்தை உண்டாக்கி அது செழிப்பான மக்கள் நடமாட முடிய இடமாக மாற்றிடுறாரு. ஏன்னா தாடகை மக்கள் நடமாட முடியாதபடி எல்லாரும் அடிச்சு சாப்பிட்டு இருந்தான். அகஸ்திய சாபத்தினால் அந்த யக்ஷ ஸ்திரீயானவள் தாடகையை ராட்சசியாக மாறிவிட்டாள். அவன் மாரிசன் தாடகையினுடைய தொல்லைகளால மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருந்தது அந்த தாடகவனம். அதுதான் மலதம் கருஷம் என்ற தேசமாக இருந்தது. ஏன் அந்த மலதம் தன்னுடைய மலத்தை, அந்த கருஷம், அந்த மலம்னா இந்த பிரம்மத்தி தோஷம் என்ற அழுக்கை கழுவின இடமா அது அஸ்வமேத யாகம் பண்ணி இந்திரனுக்கு. அப்ப இந்திரன் பவித்திரம் அடைஞ்சிட்டான், பிரம்மத்தி தோஷத்துல விடுபட்டான். அதான் அவருக்கு அந்த தேசம் பாழாய் போச்சு இல்ல. அப்புறமா என்ன பண்ண, மறுபடியும் ராமர் தானே அதை மறுபடியும் பவித்திரமாக்கினார். அந்த இடத்துல அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணார். அதனால்தான் சுபதர்ஷனா அப்படின்றார். நீ வந்தாவே அந்த இடத்துல மங்களம் உண்டாயிடும் அப்படின்ட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. அந்த இடத்துல ராமரை பார்த்து உச்சி முகந்து முத்தம் கொடுக்குறாரு ராமரை விஸ்வாமித்திரர். அது அந்த இடம்தான் இந்திரனுக்கு. சவை துவாஷ்டவதோ போயான் அபி பாபச்சயோன்றிவக நீதஸ்தேனைவ சூன்யாய நீகாரிவ பானுனாக. அந்த பிரம்மத்தி தோஷம் சூரியனை கண்ட பணி போல விலகிடுச்சான் இந்திரனுக்கு. இந்திரனிடத்திலிருந்து ச வாஜிமேதேன மயோதிதேன விதாயமான மரீச்சி மிஸ்ரேஹி இஷ்டாபி யக்ஞம் புருஷம் புராணம் இந்திரோ மகாநாச விதூத பாபக. அப்படிப்பட்ட யாகத்தினால, அஸ்வமேத யாகத்தினால அவன் பாபத்தை நீங்கினவன், பிரம்மத்தி தோஷத்துல விடுதலை அடைந்தான், பரிசுத்தம் அடைந்தான் அப்படின்னு இந்த சரித்திரம். யார் இந்த ஆக்கியானத்தை, இந்த விருத்ராசுர வதத்தை இல்ல விருத்ராசுர ஸ்துதியை கொண்ட இந்த அருமையான சரித்திரத்தை, இது வேதத்திலே சொன்ன கதை. இது இந்திர விருத்ராசுர வதம் சண்டை பெரிய கதை. இது வேதத்திலே சொன்ன கதை. இது படையூர் ஆக்கியான மிதம சதா புதாக. புத்திமான்கள் எப்பொழுதும் பாராயணம் பண்ணோம் அந்த சரித்திரங்களை. இதில் தான் நாராயண கவசம்லாம் இருக்கு. ரொம்ப விசேஷமான சரித்திரம் இது. இந்த இந்திரன் விருத்ராசுர சரித்திரமான நாராயண கவசம் இருக்கு, பகவான் ஸ்துதிகள் இருக்கு, விருத்ராசுரனுடைய பக்தி இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த சரித்திரத்தை தினமும் பாராயணம் பண்ணணும், ரொம்ப விசேஷம். ஏன்னா வேதத்திலேயே சொன்ன விசேஷமான கதை இது. அதனால கண்டிப்பா படிக்கணும். சுன்வந்தியதோ பர்வணி திரியம் தன்யம் யசஸ்யம் நிகழாக மோச்சனம் ரிபுஞ்சயம் ஸ்வஸ்தேனம் ததா ஆயுஷம். தனம் கிடைக்குமா, புகழ் கிடைக்குமா, நம்ம பாவங்கள்ல இருந்து விமோசனம் அடைவோமா, எதிரிக சத்ருஜயம் உண்டாகுமா, மங்களம் உண்டாகுமா, ஆயுஷ் அதிகரிக்குமா, அப்படிப்பட்டது. ரிபுஞ்சயம் ஸ்வஸ்தேனம் ததா ஆயுஷம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்தது சித்திரகேது வாக்கியம். அதாவது அந்த அசுரனாகிய விருத்ராசுரனுக்கு கூட பகவத்கீதையில எல்லையற்ற பக்தி உண்டாச்சு. எதனால உண்டாச்சுன்னு பரிசுத்து கேள்வி கேட்கிறார் சுகாச்சார இடத்துல. சுகாச்சாரியர் சொல்றார், அப்பா இந்த ஜென்மத்தில் தான் விருத்ரா அசுரனா இருந்தான், ஆனா முன் ஜென்மத்துல அவன் பரம பாகவதன் ஆகிய சித்திரகேதுன்ற மகாராஜனாக இருந்தான். அப்ப அந்த உபாக்கியானத்தை சொல்லுங்க அப்படின்ட்டு கேட்கிறார். அந்த உபாக்கியானத்தை சொல்றார். ரொம்ப டைம் ஆயிடுச்சு இல்லை, 1:30 மணி ஆகும்போது. சரி, நம்ம அடுத்த பகுதியில் சித்திரகேது உபாக்கியானம் அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம கீர்த்தன் की जय, आंजनेय स्वामी की जय,
சத்குரு மகாராஜ்க்கு ஜெய், சகல சாதமளிக்கு ஜெய். சுருக்கமாக சொல்லிடலாம், பெரிய விஷயம் இல்லை. சரி, சொல்லிடலாமா? சரி, அடுத்த பகுதியில் சொல்லிடலாம். சரி, ஓகே. ராம 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 ராம. ஸ்ரீமத் பாகவத் பாகவத் கி ஜெய். ராம 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 ராம. மனுஷன் சுவாமி கி ஜெய்.